மறுபடியும் உங்களை சந்திக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் விசேஷமாக உங்களோடு கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தின் அடிப்படையில் உங்களோடு சில சத்தியங்களை பேசும்படியாய் இருக்கிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22:32ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். தேவன் மரித்தோருக்கு தேவனாய் இராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார் என்றார். தேவன் மரித்தோருக்கு தேவனாய் இராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார் என்கிற ஒரு அற்புதமான வாக்கியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படியா இருக்கிறேன். அதிகமா இந்த நாளிலே இந்த ஆராதனையில ஆரம்பத்திலிருந்து இருக்கணும்னு அதிகமா நான் வாஞ்சித்தேன். என் ஆண்டவர் ஏதாவது வார்த்தைகள் மூலமா என்ற இடைப்படுவார், என்னிடத்தில் இடைப்பட்ட வார்த்தைகளை உறுதிப்படுத்துவார் என்று ஏக்கத்தோடு கூட இருந்தேன். ஆனாலும் கொஞ்சம் பகுதியில தான் நான் அமர்ந்திருக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உண்மையாகவே இந்த நாளிலே நாம் தியானிக்கிற இந்த செய்தியினுடைய ஒரு தலைப்பு, இதுக்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்கணும் அப்படின்னா, the title I have chosen for this message is the God of the living. ஜீவனுள்ளோரின் தேவன் என்பதுதான் இந்த செய்திக்கான தலைப்பு. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஒருவேளை இந்த நாட்கள்ல மழை காலத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் பேர் இங்க வந்திருந்தாலும் ஆண்டவர் நம்ம எல்லாரோடும் பேச அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். இந்த காணொளி வழியாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனாகிய சகோதரியாகிய உங்களோடும் கர்த்தர் தமது வார்த்தைகளை கொண்டு இன்றைக்கும் உங்களோடு பேச அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் சத்தியத்தின் மூலமாய் அறிந்து கொள்ள வேண்டிய பிரதானமான காரியங்கள் என்ன, அதைத்தான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியா இருக்கிறேன். இங்கு வேத வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, அவர் மரித்தோரின் தேவனாய் இராமல் ஜீவனுள்ளோரின் தேவனாய் இருக்கிறார். Our God is not the God of the dead but of the living என்பதாய் ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த வசனத்துக்கும் இன்றைக்கு எங்க வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் என்கிற ஒரு கேள்விக்குறி கூட இந்த வசனத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் தேவன் நம்மோடு கூட பிரத்யட்சமாய் இந்த வார்த்தைகளை கொண்டு இடைப்படுகிறார் என்பதை மாத்திரம் நான் திட்டமாய் சொல்ல முடியும். இதே மாதம் 11ஆம் தேதி தான் நான் இந்த வார்த்தைகளை நான் தியானித்து கொண்டே இருக்கிறேன். தனிமையில நான் உட்கார்ந்து அமர்ந்திருக்கும் போது தாவீதின் கூடாரத்தில் பேசும்படியாகவே நான் நடத்தப்பட்டு நான் தியானித்து கொண்டிருக்கிற வேளையில ஒரு இருதயத்துல ஒரு காரியமே எனக்கு பட்டது. ராஜா என்ன போன் பண்ணுவாங்க, ராஜா சிங் என்ன போன் அடிப்பாங்க அப்படின்னே சொல்லி நான் அப்படியே அமர்ந்திருந்தேன். அப்படி யோசனையில இருக்கிறேன். என்ன தெரியல, கொஞ்ச நேரத்துல போனே வந்துச்சு. எனக்கு ஒரு அழைப்பே வந்தது, இங்க வந்து செய்தி கொடுக்கும்படியா. அப்பதான் எனக்கு ஆண்டு தெளிவா என்கிட்ட இடைப்பட்டா. அப்ப நான் தெளிவா நான் உணர்ந்து கொண்டேன், தாவீதின் கூடாரம், மெஞ்ஞானபுரம் தாவீதின் கூடாரத்தில் இந்த சத்தியங்களை பேசும்படிக்கு தேவன் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார் அப்படிங்கிற பகுதியை நான் விளங்கி கொண்டேன். அதனால்தான் இதை நான் தெளிவா சொல்ல முடியும். இது ஒரு தீர்க்க தரிசனமான செய்தியாகவே நம்ம எல்லாருக்கும் காணப்படும் என்பதை நான் நிச்சயிக்கிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவானவரிடத்தில் சில கேள்விகளை கேட்டு அவரை சோதிக்கும்படியாய் அவரிடத்தில் சில கூட்டத்தார் வந்திருந்தார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான். இதை CSI கிறிஸ்தவ ஜனங்கள் இவ்விதமாய் தியானிப்பது உண்டு. அதாவது இயேசு கிறிஸ்துவானவர் அடிக்கப்படுவதற்கு முன்பாக அதுக்கு அந்த வாரத்தை பரிசுத்த வாரம் என்று எடுத்துக்கொண்டு அதிலே செவ்வாய்க்கிழமை தோறும் கேள்வி நாள் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்கப்பட்ட சில கேள்விகளை ஆராய்ந்து பார்த்து அர்ப்பணிப்பது அவருடைய வழக்கம். அப்படிதான் ஒரு சில கேள்விகளை பரிசேயர், வேதபாரகர், சதுசேயர் இவர்கள் எல்லாம் இயேசுவானவரிடத்தில் கேட்டார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் மனுஷனால் உண்டாயிட்டா அல்லது தேவனால் உண்டாயிட்டான்னு சொல்லி இயேசுவானவரிடத்தை திருப்பி கேட்கிறார். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமா அல்லது நியாயம் இல்லையாங்கிற காரியமும் கேட்கப்படுகிறது. அப்படி கேட்கிற அந்த சமயத்துல தான் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை சதுசேயர் இயேசுவுக்கு முன்பாக வைத்தார்கள் என்று சொல்லி நீங்களும் நானும் பார்க்கிறோம். சதுசேயரை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, அவர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற கூட்டத்தார். இதே அதிகாரம் மத்தேயு 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அன்றைய தினம் அவரிடத்தில் வந்து உயிர்த்தெழுதல் குறித்த ஒரு கேள்வியை வைக்கிறார்கள். இதுதான் பயங்கரமான தந்திரம். அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் கேட்ட கேள்விக்கும் பதில் கொடுத்தார். அவர்களுடைய மனக்கண்களை திறக்கும்படி உயிர்த்தெழுதல் உண்டு என்பதையும் திட்டவட்டமாய் அவர்களுக்கு காண்பித்து கொடுத்தார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனம் உண்டாவதாக. அதனால்தான் அவர் பதிலளிக்கும் போது ரெண்டு விதமான கோணத்தில் அவர் பதிலளித்ததாக நீங்களும் நானும் பார்க்க முடியும்.
அவள் கேட்ட கேள்வி நமக்கு நன்றாக தெரியும். ஒரு ஸ்திரீயை ஒரு மனுஷன் விவாகம் பண்ணுகிறான். அவன் சந்தானம் இல்லாமல், அவன் பிள்ளை இல்லாமல் அவன் இறந்து போகிறான். அவனை தொடர்ந்து அவனுடைய சகோதரனாகிய 7 பேர் அவளை விவாகம் பண்ணுகிறாள். ஏறக்குறைய 7 பேர் அவளை விவாகம் பண்ணி சந்தானம் இல்லாமல் மரித்து போகிறார்கள். பிற்பாடு அவளும் மரித்து போகிறாள். உயிர்த்தெழுதலிலே இந்த சகோதரி யாருக்கு மனைவியா இருப்பாள் என்று கேள்வி கேட்டார்கள். அப்ப அந்த கேள்விக்கு ஆண்டவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யத்துல அந்த உயிர்த்தெழுதல்ல கொல்வன கொடுப்பனெல்லாம் கிடையாது, அவர்கள் தேவ தூதர்களை போல் இருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் பதில் கொடுத்து அதோடு முடிக்கல. சதுசேயருடைய மனக்கண்களை திறக்கும்படி அவர் சொல்லிக் கொடுக்கிறார். மரித்தோர் உயிர்த்தெழுதல் உண்டு. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் அவ்வளவுதான். பதில் சொல்லிட்டு அவர் நிறுத்தி இருக்கலாம். ஆனா கூடுதல் அவர் இன்னொரு காரியத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறார். அதனால்தான் அந்த வசனத்தில், அதுக்கு முந்தின வசனத்தில் நீங்க பார்க்கும்போது, இந்த மத்திய எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 30 மற்றும் 31 மற்றும் 32 வசனங்களை நீங்க பார்க்கும்போது, ஆண்டவர் மரித்தோர் உயிர்த்தெழுதலை குறித்து அங்கு சதுசேயருக்கு திட்டவட்டமான செய்தியை காண்பித்து கொடுக்கிறார். 31ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? அப்ப இத அவர் கேட்கிறாரு. அப்ப சதுசேயருடைய உள்ளத்துல என்ன இருந்துச்சு? வாயில இப்படிப்பட்ட ஒரு கேள்வி எழும்பினது. அந்த கேள்விக்கான தக்க பதிலை கொடுத்து அதோடு முடித்து விடல. பைபிள் சொல்லுது மேலும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்த வெளிப்பாடு தேவனுடைய சபைக்கு கட்டாயம் தேவை. அதைத்தான் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான ஒரு பெரிய பாரத்தை தேவன் எனக்குள்ளே வைத்தார். அதைத்தான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அன்றைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ இத மத்தியை தாண்டி நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு வருவீர்கள் என்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 38ஆம் வசனத்திலேயும் அவர் இவ்விதமாய் சொன்னார், நம்முடைய தேவன் மரித்தோருக்கு தேவனாய் இராமல், மரித்தோரின் தேவனாய் இராமல் அவர் உயிர்த்தெழுதல், அதாவது ஜீவனுள்ளோரின் தேவனாய் இருக்கிறார் என்கிற காரியம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. 37ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அன்றியும் மரித்தோர் எழுந்திருப்பார்கள் என்பதை மோசேயும் முட்செடியை பற்றிய வாசகத்தில் காண்பித்திருக்கிறார். எப்படியெனில், கர்த்தரை ஆபிரகாமின் தேவன் என்றும் ஈசாக்கின் தேவன் என்றும் யாக்கோபின் தேவன் என்றும் சொல்லி இருக்கிறார். சொல்லும் போது இந்த பகுதியில மோசே பேசுகிறதாக, மோசே சொன்னதாக நம்ம இங்க பார்க்கிறோம். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, மோசே தேவன் என்ன சொன்னாரோ அதைத்தான் அங்க புஸ்தகத்துல எழுதுகிறார். அதைத்தான் அங்க காண்பிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க மார்க் எழுதின சுவிசேஷத்துக்கு வரும்போது இதே பகுதி தான். மார்க் எழுதின சுவிசேஷத்துக்கு வரும்போது 12ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27ஆம் வசனங்களை வாசிக்கும் போது இன்னும் கூடுதலான காரியங்களை விளங்கிக் கொள்ளக்கூடும். அதை மட்டும் வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மரித்தோர் எழுந்திருப்பதை பற்றி, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவன் முட்செடியை குறித்து சொல்லிய இடத்தில் மோசேயின் ஆகமத்தில் அவனுக்கு சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையான்னு கேட்கிறார். இதை கேட்டுட்டு தான் சொல்றார், அவர் மரித்தோரின் தேவனாய் இராமல் ஜீவனுள்ளோரின் தேவனாய் இருக்கிறார். Our God is not the God of the dead but of the living. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இன்னைக்கு இந்த சத்தியத்தை கொண்டு உங்களோடு கூட பேசும்படியாய் நான் பாரப்பட்டேன். ஏன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முச்செடியுடைய அனுபவத்தை குறித்து நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறார். யாத்திராமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் மோசேயிடத்தில் பேசும்போது மோசேக்கு தம்மை இவ்விதமாய் வெளிப்படுத்தினார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தம்மை முதலாவது மோசேக்கு வெளிப்படுத்தும் போது உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை குறித்து வெளிப்படுத்தினார். நம்ம நினைப்போம், அநேக நேரங்களில் இவ்விதமாய் நினைத்திருப்போம். நானும் இப்படி இவ்விதமாய் நினைத்தது உண்டு. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்லும் போது மோசேயிடத்தில் தேவன் இவ்விதமாய் தம்மை அடையாளப்படுத்தி காண்பிக்கும் போது உண்மையாகவே ஆபிரகாம் அன்றைக்கு உயிரோடு இல்லை, ஈசாக்கு உயிரோடு இல்லை, யாக்கோபும் உயிரோடு இல்லை. அப்ப ஏன் செத்து போனவங்களுடைய தேவன் என்று சொல்லி அவர் தம்மை அடையாளப்படுத்துகிறார் என்று நாம் தப்பாக எண்ணிவிடக் கூடாது. நான் தெளிவா சொல்றேன், those three are still alive, not in bodies but in souls.
சரீரத்தில் அவர்கள் உயிரோடு இல்லை, ஆனால் ஆத்துமாவிலே ஜீவனோடு இருக்கிறார்கள். அதைத்தான் காண்பித்துக் கொடுக்கும் முகாந்தரமாய் மோசைக்கு தம்மை தேவன் எவ்விதமாய் வெளிப்படுத்துகிறார். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் உன்னுடைய இந்த யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் சொல்லி ஆண்டவர் ஜீவனுள்ளோரின் தேவன் என்பதை வெளிப்படுத்தும் முகாந்தரமாகவே மோசைக்கு தம்மை இவ்விதமாய் காண்பித்துக் கொடுத்தார். இன்றைக்கு தேவனுடைய சபைக்கு உயிர்த்தெழுதலை குறித்து, மரித்தோர் எழுந்திருப்பார்கள் என்கிற காரியத்தை குறித்து தெளிவில்லை. மரித்தோர் உயிரோடு கூட எழும்புவார்கள் என்கிற காரியத்தை குறித்த வெளிப்பாடு இல்லை. அதனால்தான் ஆண்டவர் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறார், மரித்தோர் உயிர் தெழுவார்கள் என்பதை குறித்து என்பதாய் அங்கே பார்க்கிறோம். மரித்தோர் உயிர் தெழுவார்கள். சதுசேயருடைய அந்த அவ நம்பிக்கை, சதுசேயருடைய அந்த மூடத்தனத்தை, சதுசேயருடைய அந்த புத்தியினத்தை, சதுசேயருடைய குருட்டாட்டத்தை இயேசுவானவர் உடைக்கிறதை பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதுதான் சொல்ற, நீங்க வாசிக்கவில்லையான்னு கேட்கிறார். இயேசுவானவர் சொல்லும் போதும் 3 விதமான காலகட்டத்தை குறித்து அல்லது 3 விதமான நிகழ்வு போல காண்பித்துக் கொடுக்கிறார். ஆனால் ஒரே ஒரு நிகழ்வு தான், ஆனால் அது 3 விதமாய் செயல்படுறது போல நமக்கு காண்பித்துக் கொடுப்பா. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் குறித்து சொல்லும் போது 2 பேர் வயல்ல இருப்பார்கள், அதில் ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான் என்று சொல்லுவார். 2 பேர் இயந்திரம் அரைத்து, 2 ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்துக் கொண்டு இருப்பார்கள், ஒருத்தி எடுத்துக் கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள் என்று சொல்லுகிறார். 2 பேர் படுத்து நித்திரை செய்து கொண்டிருப்பார்கள், ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இன்னைக்கு அதை நம்ம யோசிக்கும் போது உயிர்த்தெழுதல் நிச்சயமாய் உண்டு அப்படிங்கறது நமக்கு வெளிப்படையாய் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இன்னைக்கு நமக்கு இரவு நேரம், இப்ப அமெரிக்கால பாத்தீங்கன்னா இப்ப பகல் நேரமா இருக்கும். வயல்ல இருக்கிறவங்களை பாத்தீங்கன்னா வயல் வேலை பார்க்காங்கன்னா காலையிலே போவாங்க, அது காலை நேரத்தை குறிக்கி. அப்ப ஒரு தேசத்துக்கு அது காலை வேலையா இருக்கும். ஏந்திரம் அரைக்கிற ஸ்திரீகளை பாத்தீங்கன்னா மத்தியான வேலையில அவங்க ஏந்திரம் அரைத்து கொண்டிருப்பாங்க, அதுதான் அவங்களுடைய வழக்கம். உண்மையாவே லண்டன்ல நான் நினைக்கிற ஒரு அது மத்தியான டைமா கூட இருக்கலாம். நமக்கு இரவு நேரத்தில் இருக்கும்போது அமெரிக்கால பகல் நேரமா கூட இருக்கும். எனக்கு சரியா டைம் விவரம் தெரியாது, ஆனா இப்படி சொல்லுகிறது உண்டு. ஒவ்வொரு தேசத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும். படுத்துக்கொண்டு இருப்பாங்க அப்படின்னா அது இரவு நேரத்தை குறிக்கி. இரவுல படுத்துக் கொண்டிருப்பாங்க, ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படும், ஒருவன் கைவிடப்படும். அப்போ ஒட்டுமொத்த உலகத்திலும் ஒரே சமயத்தில், ஒரே இமை பொழுதில் கர்த்தருடைய வருகை உண்டு, உயிர்த்தெழுதல் நடக்கும் என்பதை ஆண்டவர் திட்டவட்டமாய் சதுசேயருக்கு உணர்த்துவிக்கும்படியாய் பேசினார். அப்படி பேசுகிற இடத்துல தான் யாரை குறித்து வெளிப்படுத்துகிறார்? மோசே. இன்றைக்கு மோசேயை குறித்து, மோசேயுடைய கோல் மூலமாய் அந்த கோலை கொண்டு ஆண்டவர் பலத்த கிரியைகளை நடப்பித்தார். எகிப்து நதியை அடித்ததினால் எகிப்து நதியில அப்படி எல்லா மீன்களும் செத்து போனது, அந்த தண்ணீரை இரத்தமாய் மாறினது என்று நாம் யோசிப்போம். அந்த கோலை கொண்டு செங்கடலை பிளந்தார் என்று சொல்லுவோம். அந்த கோலை கொண்டு அந்த கோல் சர்ப்பமாய் மாறினது, அதுக்கப்புறம் திரும்ப அது கோலாய் மாறிட்டுன்னு சொல்லி மோசேயை கொண்டு கர்த்தர் இவ்விதமாய் பயன்படுத்தினார் சொல்லுவோம். ஆனா மோசேக்கு தேவனோடு இருந்த முதல் அனுபவம் என்ன? மோசேக்கு தம்மை தேவன் முதலாவது எவ்விதமாய் காண்பித்துக் கொடுத்தார் தெரியுமா? நான் ஜீவனுள்ளோரின் தேவன், மரித்தோர் உயிர் தெழுந்திருப்பார்கள் என்கிற ஒரு தெளிவோடு தான் கர்த்தர் மோசையோடு கூட பேசினார் என்பது வேதம் காண்பித்துக் கொடுக்கிற திட்டவட்டமான நிச்சயம். அதனால் தான் சேவானுக்கு இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு இருந்தது. அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது 32, 33, 34 வசனங்களை நாம் பார்க்கும் போது அங்கேயும் இவ்விதமாய் காண்பிக்கப்பட்டிருக்கு. தேவன் தம்மை அந்த உயிர்த்தெழுதலின் தேவனாய், மரித்தோரை எழும்ப பண்ணுகிற தேவனாய், மரித்தோர் உயிர் தெழுந்திருப்பார்கள் என்கிற காரியத்தின் அடிப்படையில மோசையோடு கூட சத்தியத்தை பேசும்போது, அந்த வெளிப்பாடை காண்பிக்கும் போது, தம்மை அபிதமாய் வெளிப்படுத்தும் போது மோசே நடுக்கமடைந்து உற்று பார்க்க அவன் துணியாதிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. 32ஆம் வசனத்தை முதலாவது வாசிக்க நாம் கேட்கலாம். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனுமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் திருவுளம் பற்றின சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அந்த சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அப்பொழுது மோசே நடுக்கமடைந்து, அதுதான் அவனை ஒரு நடுக்கத்துக்குள்ளே கொண்டு வருகிறது. வாசிக்கலாம். உற்று பார்க்க துணியாமல் இருந்தான். வாசிங்க. பின்னும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் பாதங்களில் இருக்கிற பாதரட்சைகளை கலற்றி போடு. ஆனா யாத்திராமத்துல இது கொஞ்சம் மாறுதலா, அது முதல்ல நடக்கிற மாதிரி இதுல இது இப்படி நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஆண்டவர் முதல்ல அவன்கிட்ட யார் எப்படிப்பட்டவராய் வெளிப்படுகிறார்?
நான் அதான் கவனிக்கணும். நம்ம நீங்களும் நான் கவனிக்க வேண்டிய முக்கியமான பகுதி என்ன? அந்த முச்செடின்னு சொல்லுவோம். இந்த முச்செடி எதுக்கு தான் பயன்படுத்துவாங்க அப்படின்னா, அக்கினி போன்ற சோதனை வந்து முச்செடி தண்ணில் தோன்றிய தேவன் சொல்லி அந்த பாதுகாப்பு குறித்து தான் அதிகமா பேசுவாங்க. ஆண்டவர் முச்செடியில வெளிப்பட்டாரு, அந்த பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டே போயிருவாங்க. பாதுகாப்புக்கு எவிடன்ஸ் இருக்குதோ இல்லையோ, மரித்தோர் உயிர் தெழுந்திருப்பார்கள் என்கிற காரியம் முச்செடியில நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. The experience that the dead will be raised up is given in the bushing, in the burning bush என்பதை நம் வேதத்தில் மறக்க கூடாது. வேதம் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. முச்செடி, எரிகிற முச்செடியின் அனுபவத்தில் தேவன் மோசையோடு கூட இடைப்பட்ட காரியம் என்ன? மோசைக்கு தம்மை முதலாவது வெளிப்படுத்தினவராய், எப்படிப்பட்டவராய் தம்மை வெளிப்படுத்தினார் என்றால், அவர் ஜீவனுள்ளோரின் தேவன். இந்த வெளிப்பாடு சாதாரணதல்ல. இந்த வெளிப்பாடு பெற்ற மனுஷன் வீட்டுக்கு போகிறான். இப்ப ரெண்டு காரியம் உனக்கு முன்னால் இருக்கும். ஒண்ணு, நம்முடைய பழைய வாழ்க்கை போலவே வாழ்ந்து ஆடுகளை மேய்த்துக் கொண்டு மறுபடியும் ஓரை மட்டும் நம்ம அப்படி போய் அப்படி காலத்தை கழித்து போயிடலாமா? இல்ல முச்செடியில தேவன் தம்மை வெளிப்படுத்தினாரு, அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து உலகத்தை முற்றிலுமாய் வெறுத்து கர்த்தருக்கென்று வாழ தம்மை ஒப்பு கொடுப்போமா என்பதை கட்டாயமாய் மோசே யோசித்திருக்க வேண்டும். அதனாலதான் அந்த முச்செடி தான் மோசேயுடைய வாழ்க்கையில டர்னிங் பாயிண்ட். நல்ல கவனிங்க. the burning bush is nothing but the turning point of Moses. எதுக்காக இதை ஆராய்ந்து பார்க்கணும்? எதுக்காக இதுல தேவன் தம்மை எப்படியாய் வெளிப்படுத்துகிறார்? முச்செடி எரிந்து கொண்டிருக்கிறது, அதிசயமாய் தெரிகிறது. அது எரிந்தும் வெந்து போகாது இருக்கிறது என்கிறத கண்டு இந்த அதிசய அற்புத காட்சியை நான் கிட்ட போய் பார்ப்பேன்னு சொல்லி மோசே கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டா. மோசே என்று கூப்பிட யாரும் தெரியாது. இதோ அடியேன்னு சொல்றாரு. திடீர்னு ஒரு சத்தம் கேக்கு, உன் பாதரட்சை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி அப்படின்னு சொல்லப்படுகிறது. யோசிச்சு பாருங்க, யாரும் தெரியாது. ஆண்டவர் சொன்னாரா, நான் யெகோவா தேவன் வந்திருக்கிறேன், நான் தான் ஏலோகிம், சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு ஏதாவது வெளிப்படுத்தினாரா? எதுவும் வெளிப்படுத்தல. மோசேக்கு முதலாவது தேவன் தம்மை எவ்விதமாய் வெளிப்படுத்துகிறார்? யாத்திராகமம் 3:6 சொல்லுகிறது, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் சொல்லி தம்மை வெளிப்படுத்தினார். இதைத்தான் இயேசுவானவர் இங்கு சொல்றாரு, மரித்தோர் உயிர் தெழுவார்கள் என்கிற நிச்சயத்தை மோசேக்கு முச்செடியின் அனுபவத்தில் காண்பிக்கும் பொருட்டு கர்த்தர் இவ்விதமாய் தம்மை வெளிப்படுத்தினார். எதற்காக ஐயா இந்த முச்செடியின் அனுபவத்தை நாம் விஸ்தாரமாக பேச வேண்டியது உள்ளது? எதற்காகமா மோசே இந்த முச்செடியின் அனுபவத்தில் பிரமித்து நின்ற காட்சியை நாம் விவரிக்க வேண்டியது உள்ளது? இந்த முச்செடியினுடைய காட்சி, இந்த முச்செடியில தேவன் தம்மை ஜீவனுள்ளோரின் தேவனாய், மரித்தோர் உயிர் தெழுவார்கள் என்கிற சத்தியத்தை வெளிப்படுத்துகிற தேவனாய் மோசேக்கு தம்மை வெளிப்படுத்தினார். இங்கதான் மோசேயுடைய வாழ்க்கையில அப்படியே ஒரு டர்னிங் பாயிண்ட் நடக்கு. என்ன நடக்கு? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 24, 25 மற்றும் 26 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆன போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை என்ன போட்டிருக்கு? வெறுத்துன்னு இருக்கு. நல்லா கவனிக்கணும். ஏன்னா விசுவாசத்துல தான் பெரியவன் ஆகும்போதுதான் இது எப்ப நடக்குன்னு பாருங்க. அப்படி தொடர்ந்து வாசிக்கும் போது தான் தெரியும். இந்த முச்செடியின் அனுபவத்துக்கு பிறகுதான் இதெல்லாம் சாதாரணமா கிடையாது. Moses refused to be called the son of Pharaoh's daughter. Praise be to God. அந்த ஸ்தானத்தை அவன் வெறுக்கிறான். எந்த ஒரு மனுஷிக்குள்ள இந்த உயிர் தெழுதல் குறித்த சத்தியம் வருகிறதோ, இந்த சரீரம் உயிர் தெழும் அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடை எவன் ஒருவன் அல்லது எவள் ஒருவள் தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிறார்களோ, நிச்சயமாகவே அவருடைய வாழ்க்கை மாற்றம் அடையும். அதனாலதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு, பார்வோனின் குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு என்ன அர்த்தம்? He chose wilderness. He chose the wilderness rather than the palace. பைபிள் அப்படிதான் சொல்லுது. அவன் அது இல்ல, அநித்தியமான பாவ சந்தோஷங்கள் அவனுக்கு பக்கத்தில் இருக்கு. இன்னொரு பக்கம் வனாந்தரத்துக்கு அழைப்பு வருது. வனாந்தரத்துக்கு அழைப்பு வருது. தெரிந்து கொள்றது இப்ப என்ன தெரிந்து கொள்ள? இப்ப எப்படி போக?
பார்வையில அவரை சரியா பார்க்கல, முச்செடி எரிஞ்சிச்சு, தீ எரிஞ்சிட்டு இருந்துச்சு, அதுல இருந்து சத்தம் கேட்டு எப்படி கீழ்ப்படிய, அவனுக்கு எல்லாம் மனசுல என்ன ஓடி இருக்கும் அப்படின்னா, நான் பைபிள் வசனத்தை அடிப்படையில் சொல்றேன், இது இமேஜினரி கிடையாது, பைபிள் வசனத்தை கொண்டு சொல்றேன். இப்ப நம்ம கூட நம்ம யோசிப்போம், அன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் வந்து பேசல, அந்த வார்த்தை என்று அப்படி தீர்க்கதரிசனமா இருந்தது, அன்னைக்கு தெளிவாண்டு என்ற இடைப்பட்டா, அன்றைக்கு நான் தனிமையை அமர்ந்து உபவாசத்தோடு காத்திருந்தேன், அப்ப தேவன் தமது வார்த்தையை கொண்டு என்னோடு பேசினார். எல்லாம் நம்ம திட்டவட்டமா யோசித்து இருக்கிறோமே. அன்றைக்கு மோசைக்கு எதுதான் முன்னால் இருந்திருக்கும் தெரியுமா? முச்செடி. இந்த முச்செடி தான் அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். முச்செடியில தேவன் தம்மை முதலாவது எனக்கு எவ்விதமாய் வெளிப்பட்டா, மரித்தோர் உயிர் தெழுந்திருப்பார்கள். ஏண்டா செத்து போனவங்களுடைய பேர்ல சொல்றாரு, நான் சொல்றேன் they are still alive. இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாங்க. அதனாலதான் வேதத்துல வாசிக்கிறோம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 25, 26, 27, 28 வசனங்கள் வரைக்கும் வாஸ்து பாருங்க. அங்க ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. அப்போ அநேகரை கர்த்தர் கூட்டி சேர்த்து, அப்படி நாள்ல கூட்டி சேர்த்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு கூட பரிசுத்தவான்கள் பந்தி இருப்பார்கள், நீதிமான்கள் பந்தி இருப்பார்கள், புறம்பே இருக்கிறவர்கள் அந்த ராஜ்யத்தின் புத்திர பரம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள் சொல்லி கர்த்தர் வெளிப்பாட காண்பிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆபிரகாம் is still alive, Isaac is still alive, Jacob is also still alive. மரித்தோர் எப்படி உயிரோடு இருக்காங்க? விளங்கிக் கொள்ளுங்க, தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்க. They are not alive in bodies but in souls. அதுதான் ஆவியானவர் இங்க கற்றுக் கொடுக்கிறார். மரித்தோர் உயிர் தெழுவார்கள். இந்த சரீரம் ஒரு நாளில உயிர் தெழும் என்கிற இந்த வெளிப்பாடு நமக்குள்ள இருக்கும் போதுதான் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுக்கும்படி அது நடத்தும். விளங்கிக் கொள்ளுங்க. அதனாலதான் நான் அந்த பைபிள்ல பார்க்கும்போது மோசைக்கு தம்மை முதலாவது தேவன் வெளிப்படுத்தும் போது மரித்தோர் உயிர் தெழுவார்கள் என்கிற சத்தியத்தையே வெளிப்படுத்தி காண்பித்தார். சும்மா செருப்ப கழுத்து அப்படிலாம் சொன்னா யாரும் தெரியாது. பாதரட்சை கழற்றி போட்டு நிக்கிற பரிசுத்த பூமி இப்பவும் தெரியல. இதை சொல்லும் போதுதான் தெரியுது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு சொல்லும் போதுதான் தெரியுது மரித்தோர் உயிர் தெழுந்திருப்பார், இவருடைய தேவன் அப்படின்னு சொல்லும் போதுதான் மோசைக்கு எல்லா காரியங்களும் விளங்க. அதுதான் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு சத்தியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மத்தேயு 22, மார்க் 12, லூக்கா 20ஆம் அதிகாரத்தில் கற்றுக் கொடுக்கிறார். மரித்தோர் உயிர் தெழுவார்கள். அதனால்தான் இந்த சத்தியம் தான் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல ராஜாவின் கட்டளைக்கும் பயப்படாமல் எகிப்தை விட்டு புறப்பட்டு போறான், எகிப்தை விட்டு போனான் என்று சொல்லி எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். அவனுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு தாட் இருந்துச்சான். எபிரேய நாக்கியோன் இவ்விதமாய் காண்பித்துக் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவரே அவருக்கு இவ்விதமான வெளிப்பாட்டை காண்பித்துக் கொடுத்திருக்கிறார். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து இந்த வெளிப்பாடு கிடைக்கும். உயிர்த்தெழுதல் குறித்த வெளிப்பாடு நிச்சயமாகவே நம்ம எழுந்திருப்போம். இல்லைன்னா இந்த உலகத்தை அனுபவிக்கிறவங்களா தான் நம்ம காணப்படுவோம். மோசைக்கு இந்த வெளிப்பாடு இருந்ததுனாலதான் மோசே ரெண்டு பக்கமா, ரெண்டு தராசுல ஒரு பக்கம் உலக சந்தோஷம், இன்னொரு பக்கம் தேவனோடு கூட தேவ ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை பார்க்கிறோம். பைபிள் எவ்வளவு அழகா நமக்கு கற்றுக் கொடுக்க பாருங்க. மென்மையான பகுதியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு பகுதியில் இனி வரும் பலன் மேல் நோக்கம், அப்படி ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறான். இனி வரும் பலன் வச்சிருக்கிறான். இன்னொரு பக்கத்துல பார்த்தா எகிப்தில் உள்ள பொக்கிஷத்தை வச்சு பார்க்கிறான். இப்ப எதை தெரிந்து கொள்ள, அல்லது அங்க பைபிள்ல போட்டிருக்கு, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தின் பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இது எப்படி கூடும்? தேவனை அறிகிற அறிவு. மரித்தோர் உயிர் தெழுவார்கள். இயேசுவானவர் விதமாய் சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 28 மற்றும் 29 நாம் வாசிக்கும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றார், இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய குமாரனாகிய தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அன்று சொல்ற. அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள் என்கிற காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, மரித்தோர் உயிர் தெழுவார்கள், மரித்தோர் உயிர் தெழுவார்கள். இதை குறித்து தான் நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை நாம் திருப்பும் போது 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரத்திலே இவ்விதமான காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. வாசிக்க கேட்கலாம். 13 இருந்து 12 வாசிக்க கேட்கலாம்.
கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. அவங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, இயேசுவானவர் மரித்தோரிலிருந்து எழும்பவில்லை என்று சொல்லல. அங்க என்ன சொல்றாரு? கிறிஸ்து எழுந்திராவிட்டால் அப்போ மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடலாமே. அப்ப என்ன சொல்ல? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்து எழுந்திருக்கவில்லைன்னு சொல்றதுனால அப்ப இயேசுவானவர் எழுந்திருக்கல அப்படிங்கறத சொல்லல. இயேசுவானவர் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது எவ்வளவு 100% உண்மையோ அதே போல நம்ம எல்லாருக்கும் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டு. நம்ம எல்லாருக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு. இந்த வெளிப்பாடோடு கூட கடந்து போகிற சபைதான் கர்த்தருக்கென்று சாட்சி உள்ள பிள்ளைகளாய் ஜீவிக்க முடியும். அதை கற்பிக்கும் பொருட்டு தான் இந்த பகுதியில் ஆவியானவர் இவ்விதமான வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார். நீங்க தொடர்ந்து வாசிக்கும் போது அதைத்தான் மறுபடியும் சொல்றார். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்து எழுந்திருக்கவில்லையே, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள் சொல்லி அது சொல்லிக்கிட்டு மறுபடியும் என்ன சொல்ல வர்றாருன்னா, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானா. இயேசுவானவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுந்தார். அப்ப நாமும் நம்முடைய சரீரமும் ஒரு நாளிலே கட்டாயமாகவே ஆண்டவரிடத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதமான வெளிப்பாட்டை சொல்லும்போது 1 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 4வது அதிகாரம் 16 மற்றும் 17வது வசனங்களிலே இவ்விதமாய் கற்றுக் கொடுக்கிறார். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போ. எவ்வளவு அழகாக அழுத்தமாய் கற்றுக் கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களுடைய முதலாவது அவர்கள் எழுந்திருக்கிறார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக் கொள்ளப்படுவோம் என்று சொல்லுகிறாரு. தேவ பிள்ளைகளாகிய நமக்கு இப்படிப்பட்ட வெளிப்பாடு தேவை. இல்லைன்னா மோசே என்ன செஞ்சிருப்பான் தெரியுமா? நம்மளும் கூட ஏதாவது இடத்துல போய்கிட்டு இருக்கும் போது ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அல்லது ஒரு மயில் தான் அப்படி தோகை விரிச்சு ஆடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அல்லது ஏதோ ஒரு சம்பவத்தை தான் போற வழியில பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுல வந்து அதை சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். மோசையும் அப்படிதான் செஞ்சிருப்பார். வீட்டுக்கு போயிருப்பார். இந்த வெளிப்பாடு இல்லை அப்படின்னா வீட்டுக்கு போய் என்ன செஞ்சிருப்பார் தெரியுமா? நான் திடீர்னு ஆடு மேய்ச்சிட்டு ஓரை பறைக்கும் போனேன்னா அப்ப அங்க ஒரு முச்செடி எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, என்னன்னு தெரியல, அது வெந்தே போகல, ஆச்சரியமா இருந்தது, அதை பார்த்தேன், ஏதோ சத்தெல்லாம் கேட்டுச்சு, அப்படியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு நடந்த ஒரு இன்சிடென்ட் போல சொல்லிட்டு போயிருப்பாரு. அது 2-3 நாள்ல முடிஞ்சது, அவ்வளவுதான். அப்புறம் மறுபடியும் அதே போல ஆடு மேய்க்கு தான் வந்திருப்பாரு. இப்ப டிசிஷன் எடுக்கணும். இப்ப என்ன டிசிஷன் எடுக்க? இப்ப என்ன சத்தம்? அது யார்? வீட்டுல போய் சொல்லிருப்பாரு. என்ன யாரு உங்ககிட்ட பேசினா? மனுஷன் பேசினா இல்ல, தெய்வம் பேசினாரு. யாரா? அவர் ஆபிரகாமின் தேவனா, ஈசாக்கின் தேவன் சொல்லி சொன்னாரு, யாக்கோபின் தேவன் சொன்னாரு. நம்ம நிறைய நேரங்களில் நினைக்கிறோம் ஆபிரகாமை நடத்தினவர், ஈசாக்கை நடத்தினவர், யாக்கோபை நடத்தினவர் நம்மையும் நடத்துவார் சொல்லி அப்படியே அந்த வசனத்தை அப்படியே மேற்பூச்சு அப்படியே போயிருந்தோம். எங்க இருந்து அந்த அர்த்தத்தை எடுத்தமோ தெரியல. ஆனா அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு இருக்கிறதும் நல்லதுதான், நான் இல்ல சொல்லல. அப்படி ஆவியான ஒரு வெளிப்பாடு தந்தா ரொம்ப சூப்பர் தானே. அவங்களை நடத்தினவர் நான் உன்னையும் நடத்துவேன். ஆனா இதை தாண்டி ஒரு மேன்மையான ஒரு வெளிப்பாடு அங்க வச்சிருக்கிறாரு. கிறிஸ்துவான ஒரு முச்செடியை குறித்து சதுசேயருடைய மனக்கண்களை திறக்கும்படி அதை எடுத்து வைக்கிறார். மரித்தோர் உயிர் தெழுவார்கள் திட்டமாய் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தான் நம்முடைய தேவன் மரித்தோரின் தேவனாய் இராமல் ஜீவனுள்ளோரின் தேவனாய் இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட ஒரு சில காரியங்களை சொல்லும்போது இதே 1 கொரிந்தியரின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். அப்படி போராடினதுனால எனக்கு பிரயோஜனம் என்ன? மரித்தோர் உயிர் தெழாவிட்டால் புசிப்போம் குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. மரித்தோர் உயிர் தெழுவார்கள், தேவன் எழுப்புவா. 1 தெசலோனிக்கேயர் 4:14 சொல்லுகிறது, இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே,
அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் அவர் அவரோடு கூட தேவன் அவருடனே கூட எழுப்புவார், கொண்டு வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வெளிப்பாட்டை தேவனுடைய சபை கட்டாயமாய் பெற்றிருக்க வேண்டும். அதனாலதான் அந்த உபதேசத்துல அவர் தெளிவா கொரிந்து சபையிட்ட பேசிக்கிட்டே வர்றாரு, சொல்லிக்கிட்டே வர்றாரு. இந்த அதிகாரம் முழுக்க முழுக்க ஏறக்குறைய முழுக்க முழுக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் குறித்த சத்தியங்கள் அடங்கியது. அவர் சொல்றாரு, நான் துஷ்ட மிருகங்களோட போராடினேன் என்று மனுஷர் வழக்கமா சொல்றேன். அப்படி போராடினால் எனக்கு என்ன பிரயோஜனம்? அங்க ஒரு துஷ்ட மிருகம், இங்க ஒரு பிரச்சனை, போராட்டம், அங்க போராடின இங்க போராட்டம், எனக்கு என்ன பிரயோஜனம்? மரித்தோர் உயிர்த்தெழுதல்னா அதுதான் முக்கியமா இருக்கு. இப்போ மரித்தோருடைய உயிர்த்தெழுதல் தான் இப்ப முக்கியமா இருக்கு. நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன், இங்க எவ்வளவு கஷ்டப்பட்டேன், நான் இந்த தடவையாவது டிசியா வந்துடலான்னு பார்த்தேன், எதுவும் உடல்ல, போராடிக்கிட்டு தான் இருக்கேன், துஷ்ட மிருகங்களோடு போராடப்படும். இன்னைக்கு துஷ்ட மிருகம் தான். கர்த்தரை அறியாத டிசி கட்டாயமா நரகத்துக்கு தான் போவான். தேவனை அறியாமல் மரித்து போகிற லே செக்ரட்டரியும் கட்டாயம் பாதாளத்துக்கு தான் போவார்கள். மரித்தோர் உயிர் தெழுவார்கள் என்கிற சத்தியத்தை விளங்கி கொண்டு அதற்கேற்றார் விதத்திலே பாவம் தன்னுடைய சரீரத்திலே ஆளாதபடி இதை பரிசுத்தமாய் பேணி காத்துக்கொண்டு தேவனுடைய வருகையிலே அவருக்கு முன்பாக நிற்க தவறுகிற எந்த மாட்ரேட்டரும் எந்த பிஷப்பும் கட்டாயமாகவே நரகத்துக்கு தான் செல்வார்கள். பரிசுத்த பைபிள் அவிதமாய் கற்றுக் கொடுக்கிறது. அதை சொல்லிவிட்டு சொல்றாரு, மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களை கெடுக்கும் சொல்லிவிட்டு அடுத்துதான் ஒரு பகுதியை சொல்றாரு, நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். இதுதான் இன்னைக்கு முக்கியமான செய்தி. எதுக்காக மரித்தோரின் உயிர்த்தெழுதல் குறித்து பேசுகிறார்? இந்த சரீரத்தில் பாவம் செய்தால் நம்முடைய சரீரம் எழுந்திருக்கும், உண்மைதான். ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படாது, பாதாளத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். இப்படிப்பட்ட வெளிப்பாடு பெற்றிருந்த தானியேல் புத்தகத்தை வாசித்து பாருங்கள். தானியேல் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இவ்விதமான வெளிப்பாடு சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் எழுந்து போவார்கள். பைபிள் எவ்வளவு அழகா கற்றுக் கொடுக்கிறது. சிலர் தான் நித்திய ஜீவனுக்கு போறாங்க, சில நித்திய நிந்தை இகழ்ச்சிக்கு போறாங்க. Two types of people are there. The one goes to heaven, another to hell. Bible speaks so. இங்க அதைத்தான் சொல்றாரு. தேவையில்லாத சம்பாஷணம் உங்களுக்கு வேண்டாம். அது அப்படியா, இது இப்படியா, அவங்க வந்தாங்களா, இவங்க வந்தாங்களா, இல்ல. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் குறித்த சத்தியம் எனக்குள்ளே காணப்பட வேண்டும். நம்ம தான் விசுவாச பிரமாணத்தில் அடிச்சு விடுவோமே, அதை முடிக்கும் போதெல்லாம் இப்படிதான் முடிப்போம். என்ன, சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். பார்த்தாலே தெரிஞ்சிரும், நல்லா காத்திருப்பாங்க. சும்மா அடிச்சு விடுறதானையா, ரெசிடேஷன் தானே அதெல்லாம். அப்போஸ்தலர் திருச்சபை விசுவாசிக்கிறேன், பாவமன்னிப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன், மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டு என்று சொல்லி காத்திருக்கிறோமா? எவ்வளவு அருமையா எழுதி வச்சிருக்கிறாங்க பாருங்க பரிசுத்தவான்கள். இந்த மரித்தோர் உயிர் தெழுவார்கள் என்கிற அந்த வெளிப்பாடு தான் மோசையை ஒரு மாற்றத்துக்குள்ளே கொண்டு வந்தது. விளங்கிக் கொள்ளுங்க. நான் சும்மா எடுக்க மாட்டேன், பைபிள்ல இருக்கிறது அப்படி உங்களுக்கு கொடுக்குறேன், அவ்வளவுதான். என் யாராவது கேட்ட மோசைக்கு தேவன் முதலாவது தம்மை எவ்விதமா வெளிப்படுத்தினார்? நான் சொல்ல உயிர்த்தெழுதலின் தேவனா தான் வெளிப்படுத்தினார். மரித்தோரை புறப்பட பண்ணுகிறவராகத்தான் வெளிப்படுத்தினார். ஏசாயா 26ஆம் அதிகாரம் அவிதமா சொல்லுது. 26:19 நான் நினைக்கிறேன், 9 இருக்கும் நினைக்கிறேன், 19 இருக்கும் நினைக்கிறேன். மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும், எல்லாரும் எழுந்திருப்பாங்க. பைபிள் அவ்வளவு அழகா சொல்லுகிறது. தேவன் மரித்தோர் எல்லாரையும் கொண்டு வருவார் பைபிள்ல சொல்லி இருக்கு. அதை தொடர்ந்து இவர் பாருங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லும் போது இதைத்தான் சொல்றார். நீங்கள் பாவம் செய்யாமல் 34, நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். எதுக்காக இப்படி சொல்றாரு? சில தேவனை பற்றி அறிவில்லாது இருக்கிறார்களே. உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானால், புத்தியினே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே. ஒவ்வொரு விதையும் மண்ணில செத்து எவ்வளவு பலனை கொளிய கொண்டு வருது. அதான் ஒவ்வொரு விதைக்கும் ஒவ்வொரு விதமான மேனி உண்டு. ஒவ்வொரு விதையும் ஒவ்வொரு விதமானதை ப்ரொடக்ட் பண்ண, அதாவது ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுது, வெளியே கொண்டு வருது. அதுதான் இங்க உதாரணமா கற்றுக் கொடுக்கிறா.
இவ்விதமான வார்த்தைகளை நம்ம விட்டு விலகிடக்கூடாது. அதனாலதான் இந்த பகுதியில தான் 1 Corinthians 19 வசனத்துல இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். தேவன் பாருங்க, இந்த உயிர்த்தெழுதல் குறித்த சத்தியத்தை காண்பிக்கிற பகுதியில உலகத்தை வெறுத்து வாழ வேண்டும். மோசேக்கு உயிர்த்தெழுதலுடைய காரியம் வெளிப்படைய காண்பிக்கப்பட்டு விட்டது. அவர்களுடைய தேவன் என்று சொல்லுகிறாரு. அப்ப அவருக்கு சத்தம் இருக்கு. ஜீவனுள்ள தேவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல இந்த வெளிப்பாடு கிடைச்ச உடனேதான் இவனுக்கு எகிப்தின் பொக்கிஷங்கள் மேல விருப்பம் இல்லை, இனி வரும் பலன் மேலதான் அவன் நோக்கமா இருந்தான். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பது அவனுக்கு பெருசா தெரியல. தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிக்க வனாந்தரத்துக்கு போயிட்டாரு. இது எல்லாத்துக்கு காரணம் என்ன? பைபிள் அழகா சொல்லுது, விசுவாசத்தினாலே. எபிரேயர் 11:24 ஆரம்பிக்கும் போது விசுவாசத்தினாலே மோசே. அது என்ன விசுவாசம்? எது விசுவாசம்? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். என்ன விசுவாசம்? இவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறவர். என் முற்பிதாக்கள் மரித்து விட்டாங்கன்னு நினைக்கிறான். இல்ல, இன்னைக்கு இருக்கிறாங்க. இல்லைன்னா லாசர் எப்படி ஆபிரகாமுடைய மடியில இருக்கிறத காண்பிக்கப்பட்டு இருந்திருக்க கூடும். உயிரோடு இருக்காங்களா இல்லையா? ஆமென். இன்னைக்கும் பரிசுத்தவங்க உயிரோடு இருக்கிறாங்க. சரீரத்தில் இல்ல, ஆத்துமாவுல உயிரோடு இருக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு நிச்சயம் என்ன நிச்சயத்தை வெளிப்படுத்துகிறது? உயிர்த்தெழுதல் உண்டு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வெளிப்பாடு பெற்றிருந்த யோபுக்கு தான் இவ்விதமான ஒரு காரியம் வெளிப்பட்டிருந்தது. எவ்வளவு உபத்திரம் தெரியுமா? என்ன உபத்திரம் நினைக்கீங்க? அவன் உலகத்தை தான் இழந்தான், உத்தமத்தை இழக்கல. ரொம்ப சிம்பிளா சொன்னா அதான் கதை. யோபு 27:5 வாசி பாருங்க. அவர் சொல்றார், யோபு 27:5, என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கு. உலகத்தை விட்டு விலக்கியாச்சு. உலகம் அவருக்கு பாத்திரமா இல்ல, ஓடுதான் பாத்திரமா இருக்கு. ஓட்டை எடுத்து சொரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கு நடுவில் அவருக்கு இருந்த ஒரு பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். வாசிக்க கேட்கலாம். யோபுவின் புஸ்தகம் 19வது அதிகாரம். இந்த வெளிப்பாட பாருங்களேன். யோபுவின் புஸ்தகம் 19வது அதிகாரம் வாசிக்கலாம். 18 மணிக்கு 25 வாசிங்க. 25-26 வாசிங்க. 25-26 முதல்ல 25-26 ஒரு நிமிஷம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். 25-26 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அறிவை பாருங்க, வாசிக்கலாம். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு. அது எப்படி? இந்த தோல் முதலான எல்லாம் அழுகி போன பின்பு, இல்லைன்னா கூடு மட்டும் தான் இருக்கும். தோல் முதலானவைகள் அவ்வளவு அதான் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அது எப்படி மாம்சத்திலிருந்து பார்க்க முடியும்? மாம்சம் தான் அழுகி போயிட்டுன்னு சொல்றாரு. அதுக்கு பின்பு என் மாம்சத்திலிருந்து அவரை பார்ப்பேன். அவர் எதை பத்தி பேசுறாரு? உயிர்த்தெழுதல். Job spoke of the resurrection of the dead. நல்ல கவனிங்க. பைபிளுங்க அழகான வெளிப்பாட காண்பித்து கொடுக்கு. என் தோல் முதலான யாவும், அந்த முதலானவைகள் அழிந்து போன பின்பு, அதெல்லாம் அழுகி போன பின்பு என் மாம்சத்திலிருந்து நானே அவரை பார்ப்பேன்னு சொல்றாரு. அடுத்து வாசிங்க. அவரை நானே பார்ப்பேன். அவரை நான் இன்னும் அழுத்தம். தேவனை நான் பார்ப்பேன்னு சொன்னது மட்டும் இல்ல, அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். போதும். அப்போ கண்ணுதான் முடிஞ்சிச்சே. எல்லாம் தோல்லாம் அழுகி போயிட்டுனா கண்ணு எல்லாமே தோலுக்குள்ள எல்லாமே இருக்கு, எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. அது எப்படி கண்ணு வந்துச்சு? அவர் உயிர்த்தெழுதல் குறித்து பேசுகிறார். என் சரீரம் எழுந்திருக்கும், இந்த நம்பிக்கை தான். அதனாலதான் அடுத்து நீங்க இந்த வசனத்தை வாசி முடிச்சிருங்க. அதை வைச்ச இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. சோர்ந்து போகிறதுன்னா நீங்க வித்தியாசமா நினைச்சிட கூடாது. ஐயோ ரொம்ப டயர்ட் ஆயிட்டாருன்னு அப்படின்னா இவர் சொல்லியிருக்க மாட்டேன். மீட்பர் உயிரோடு இருக்க, நான் பார்க்க போறேன் அப்படிங்கிற சந்தோஷம் இருக்கு. அதனாலதான் அங்க ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு, இந்த வாஞ்சையா. சிலவங்க பாருங்க, இந்த உலகத்தார பாத்தீங்கன்னா லவ்லயே இறங்கி லவ் சிக்காவே ஆயிடுவாங்க, வியாதியே பட்டுருவாங்க. அம்னோனை போல அவன் ஏக்கம் கொண்டு மோகம் கொண்டு கடைசி வியாதிப்பட்டானே இருக்கு. அதே போல அப்படி ஒரு வியாதி வந்துடும். எக்ஸாம் நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க, பயம் எக்ஸாம் காய்ச்சலே வந்துடும், எக்ஸாம் ஃபியர். அது இப்ப இங்கேயும் பாருங்க, இவருக்கு இந்த வாஞ்சினால உள்ளிந்திரியங்கள் எப்படி சோர்ந்துட்டு அவ்வளவு வாஞ்ச. உலகத்தை குறித்து நினைச்சுக்கிட்டே இருக்கும். உலகத்துல அப்படி யாரும் அப்படி அதை குறித்தே கவலை உள்ள அப்படியே இருக்கும்.
அப்ப அதே போல இவருக்கு எதை குறித்த வாஞ்சை அப்படின்னா இந்த வாஞ்சையால். அவர் எதை குறித்து கவலைப்படல, இந்த உலக வாழ்க்கை குறித்து கவலைப்படல. மோசேட்ட கேட்டீங்கன்னா மோசே சொல்ல, எனக்கு இந்த உலகம் பெருசு இல்ல. எதுக்கு, உனக்கு என்ன ஆச்சு? அந்த முச்செடியின் அனுபவத்தில் நான் ஒரு அனுபவத்தை கண்டுகொண்டு, ஒவ்வொரு தெய்வ பிள்ளையினுடைய வாழ்க்கையிலையும் எரிகிற முச்செடியின் அனுபவம் அவசியம். தேவனை எவ்விதமாய் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு, 1 கொரிந்தியர் 15:34 சொல்லுகிறாரு, சில தேவனை பற்றி அறிவில்லாத இருக்கிறார்களே. அவங்களுக்கு அறிவில்லை. என்ன, எதை குறித்து அறிவில்லை? அவர் மரித்தோரிலிருந்து எழுப்புகிற தேவன். நம்முடைய சரீரங்கள் எழும்பும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது உருவழிந்து போனாலும் நாம் மறுரூபமாக்கப்படுவோம் என்பதை பரிசுத்த வேதம் நமக்கு திட்டவட்டமாய் காண்பித்துக் கொடுக்கிறது. இதை குறித்த வெளிப்பாடு நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை வெறுத்து வாழக்கூடிய ஒரு மேன்மையை இந்த வெளிப்பாட்டில் தான் நீங்களும் நானும் பார்க்க கூடும். ஆகினால் தான் இளையகுமாரனுடைய விஷயத்தில் தேவனுடைய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஆழ்ந்த சத்தியம் என்ன? என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணப்படாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்து பாருங்க. 24 மற்றும் 32 வசனமாகிய கடைசி வசனத்தையும் வாசித்து பாருங்க. அதுலயும் சொல்றார், உன் சகோதரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் மரித்தான் சொல்லும் போது அவன் உலகத்துக்குள்ள இருக்கிறான், உலகத்தோடு உலகமா இருக்கிறான். உயிர்த்தெழுதல் கிடையாது, அந்த ஜீவியத்துல உயிர்த்தெழுதல் கிடையாது. இப்ப திரும்பவும் உயிர்த்தானா என்ன அர்த்தம்? அவன் மரித்தோர்ல இருந்து எழும்பிட்டான்னு சொல்றாரு. பைபிள் அப்படிதான் சொல்லி கொடுக்கும். மரிச்சான், மரித்தோர்ல இருந்து அவன் எழும்பிட்டான். இப்ப யாரோட இருக்கான்? தகப்பனோடு இருக்கிறான். இது ஒரு சிம்பாலிக்கா தான் உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். உலகத்தை நேசிச்சு உலகத்தோடு இருக்கிற வரைக்கும் இந்த உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை நாம் இழந்தவர்கள் தான். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் புத்தகத்தில் காமிச்சு கொடுக்க வேண்டியது இருக்கு. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவில் நம்பிக்கை உள்ளவங்களா இருக்கீங்களா? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டு. 2 கொரிந்தியர் 5:10 சொல்லுகிறது, சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஒரு நாள் வெளிப்பட போகிறோம். மடிந்து போறதோட முடிஞ்சிச்சு நினைச்சிடாதீங்க. மரணத்துக்கு பிற்பாடு வாழ்க்கை உண்டு. But the question is, where will you spend your eternity after your death? அதான் கேள்வி. நீ மரணத்திற்கு பிற்பாடு உன்னுடைய நித்தியத்தை நீ எங்கே செலவழிப்பா? அதைத்தான் ஆவியானவர் இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறார். வேதம் எவ்வளவு அருமையா நமக்கு இவைகளை கற்றுக் கொடுக்கிறது பாருங்க. இயேசுவானவர் இந்த பூமியில பாருங்க, அவர் ஊழியத்தை ஆரம்பிச்சு நம்ம நிறைய நேரங்கள்ல யோவான் 2ஆம் அதிகாரத்தை எதுக்கு தான் எடுப்போம் அப்படின்னா, காணா ஒரு கல்யாணத்துக்கு தான் எடுப்பாங்க. யோவான் 2ஆம் அதிகாரம் அப்படின்னாலே காணா ஒரு கல்யாணம், அது வரைக்கும் வருவாங்க, அதுக்கப்புறம் வரமாட்டாங்க. ஏன்னா அதுக்கு பிறகு சவுக்கி எடுக்கிறாரு, கல்யாணத்தோட விட்டுறணும், அதுக்கப்புறம் சவுக்கி எடுத்து சுத்திகரிப்பு உண்டாக்குறாரு. அப்பதான் கேட்கிறாங்க, இந்த சுத்திகரிக்கிறீரே, ஏன்னா இப்போ சபைக்குள்ள உலகம் வந்துட்டு, நல்லா கவனிச்சுக்கங்கம்மா. ஆண்டவரே சொல்றாரு, டேக் தீஸ் திங்ஸ் அவே, டோன்ட் மேக் த டெம்பிள் ஆஃப் காட் ஆர் த ஹவுஸ் ஆஃப் காட் அண்ட் ஹவுஸ் ஆஃப் மெர்ச்சன்டைஸ். வியாபார வீடாக்காதிருங்கள். உடனே அவங்க எல்லாம் கேட்காங்க, வேதபாரர் எல்லாம் நமக்கு தெரிஞ்ச சம்பவம் வேகமா சொல்றேன். அவங்க எல்லாம் கேட்காங்க, இவைகளை செய்கிறீரே, இந்த சுத்திகரிப்பெல்லாம் பண்றீரே, இதுக்கு என்ன அடையாளம்? இந்த ஆலயத்தை இடிச்சு போடு, 3 நாள் என்ன செஞ்சிருவேன். எதை பத்தி பேசினா சொல்லுங்களேன்? சரீரத்து குறித்து இன்னும் கூடுதலா வெளிப்பாடு சொல்லுங்களேன். உயிர்த்தெழுதல் குறித்து பேசுறாரு. இந்த உயிர்த்தெழுதலுடைய சத்தியத்தை நீ விளங்கிக்கொள். இதற்கு அடையாளம் என்ன? ஏன் சபை சுத்திகரிக்கப்படுகிறது? ஏன் சபை சுத்திகரிக்கப்பட வேண்டிய அவசியத்தை நாம் உணர வேண்டும். மோசே, நீ உன் வழியில போய்கிட்டே இருக்க, இந்த சுய வழிக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். உன் வழியில எல்லாம் சுயம் கிடக்கு, உலகம் இருக்கு. பார்வனின் குமாரத்திங்கிற ஒரு நாள் போனீங்கன்னா நீ அங்க போய் உட்கார்ந்துருவ. இந்த உலகத்தோட இருக்க போகிறியா? இதெல்லாம் இப்ப அவன் அப்புறப்படுத்தணும். இதுக்கு சரியான அடையாளம், அவர் தம்மை ஜீவனுள்ளோரின் தேவனாய் மோசைக்கு வெளிப்படுத்தி ஆக வேண்டும். தேவன் நமக்குள்ள எப்படிப்பட்டவராய் வெளிப்பட்டு இருக்கிறார். தேவன் திட்டமா பேசினால்தான் உங்களோடு நான் இதை பகிர்ந்து கொள்றேன். அவ்வளவு ஒரு ஆனந்தம், சந்தோஷம் இருந்தது. சும்மா இது கதடிக்கிற காரியம் கிடையாது. தேவன் தெளிவா பிரத்யேகமா என்கிட்ட இடைப்பட்டதான் சொல்றேன். ரொம்ப திட்டவட்டமாய் நோடு இடைப்பட்டதுனால சொல்றேன். இதுக்காக காட்சி கொடுத்து அப்படி பேசினார் பல ஊழியர்களை போல பேசுகிறது இல்லை. உள்ளத்தின் ஆழத்துல இவ்விதமான சத்தியங்களை குறித்து உணர்த்தப்பட்டு
எச்சரிக்கப்பட்டேன். அதனாலதான் அவர் கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. இதை மட்டும் கொஞ்சம் வாசிருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் கொஞ்சம் 18 இருந்து கொஞ்சம் வாசிங்களேன். 18 நினைக்கிறேன். 18 இருந்து கொஞ்சம் வாசிங்க. யோவான் 2:18. அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள். அப்போ எதற்கு அடையாளம் வேணும்? எதுக்கு தான் இப்ப அடையாளம் கேட்டாங்க? எதுக்கு இந்த சுத்திகரிக்கிறீரே, இதுக்கு என்ன அடையாளம்? ஆவிக்குரிய ரீதியில அப்படிங்க நல்லா அப்படி கேட்ச் பண்ணிக்கங்க, அவ்வளவுதான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாம இருக்கும். இப்ப அடுத்து அவர் என்ன பயிற்சி சொல்லிக்கலாம், இப்படி கூட சொல்லிக்கலாம், இது என் பிதாவின் வீடு இல்ல, இது ஜெப வீடுன்னு சொல்லி போட்டிருக்குதா. மறுபடியும் என்ன நீங்க என்ன இதுக்கு என்ன அடையாளம்? வசனம் இப்படி இருக்கு, என் வீட்டை குறித்த பக்தி வரைக்கும் என்ன பச்சித்தன் இருக்கு, நான் அதுதான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கலாம். அவர் எதை பத்தி பேசுறாருன்னா உயிர்த்தெழுதல், சரீர உயிர்த்தெழுதல் குறித்து பேசுறாரு பாருங்க. இதுக்கு அடையாளம் என்ன? எதுக்காக? அழகா சொன்னாங்க. அவர் இந்த ஜெப குறிப்பில் சொல்லும்போது சொன்னாங்க, அந்த இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை, அவர் இரத்தம் சிந்தி உயிர்த்தெழுதனாலதான் சபை உண்டாகிறது. உயிர்த்தெழாவிட்டால் உங்க விசுவாசம் விருதா, எங்கள் பிரசங்கமும் விருதா. பைபிள் அப்படிதான் இருக்கு. அந்த உயிர்த்தெழுதல்ல தான் விஷயமே இருக்குங்க. இந்த உயிர்த்தெழுதல் யாரெல்லாம் நம்புறாங்களோ, நானும் ஒரு நாள்ல உயிர்த்தெழுவேன். நான் நல்ல நாடகம் பார்த்து, சினிமா பார்த்து, 4 நட்சத்திரம் பார்த்து, நல்ல கெட்ட வார்த்தை பேசி, ஊரை ஏமாத்தி, அது கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காம இப்படிலாம் ஏமாத்தி வாழ்க்கை வாழ்ந்துட்டு, நல்ல பொய் பேசி, புரணி பேசி, கெட்ட வார்த்தை பேசி, பொய் சொல்லி, இப்படி ஒரு ஏமாற்றுத்தனமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு நானும் ஒரு நாள் மரிப்பேன், அதுக்கப்புறம் ஆண்டவரோடு கூட எழும்புவேன் அப்படின்னு சொல்றதுலாம் வேஸ்ட். அதெல்லாம் வீண். கட்டாயமா பரலோகம் கிடையாது. உயிர்த்தெழுதலை எது நிர்ணயிக்கி? இந்த பூமியில நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். மோசேக்கு எதுக்காக உயிர்த்தெழுதலை குறித்த வெளிப்பாடு காண்பிக்கப்பட்டது? உலகத்தை வெறுத்து வாழ வேண்டும். அது வரைக்கும் சுய வழி. இப்பொழுது தேவன் உனக்கு காண்பிக்கிற வழிக்கு நீ வர வேண்டும். உனக்குள்ள அந்த பெரிய ஸ்தானத்தை விடு. உயிர்த்தெழுதல் குறித்த சத்தியம் இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள, சபைக்குள்ள வந்துட்டு வச்சுக்கீங்களேன், நான் டிசி அப்படின்னு அப்படியே கொம்புல ஏற மாட்டாங்க. எவ்வளவு அடங்கிடுவாங்க தெரியுமா? ஏன்னா இந்த சத்தியம் உள்ள போயிட்டுனா, ஐயோ நான் இப்படி நான் சபையில கத்திட்டேன் அப்படின்னா இந்த சரீரம் உயிர்த்தெழாது, அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படாதே அப்படிங்கிற வெளிப்பாடு வந்துடும். அவ இப்படிப்பட்ட இந்த வெளிப்பாடை காண்பித்து கொடுக்கிறார். அதனாலதான் இந்த சபையை சுத்திகரிக்க இதுக்கு என்ன அடையாளம்? நீ யார்? எதுக்கு இப்படி செய்யறீரு? நாங்க இங்க வந்திருக்கோம், இன்னைக்கு வந்துட்டு என்னத்தை செஞ்சிட்டு இருக்கிறீ? அவங்களுக்கு அந்த ஆதங்கம் இருக்கு. அதனால கேட்காங்க, இவைகளை செய்கிறீரே, இதுக்கு என்ன அடையாளம் சொல்லுங்க? உயிர்த்தெழுதல் தான் அடையாளம். அவர் உயிர்த்தெழுதல் இதுதான் அடையாளம். அதுக்காக தான் சுத்திகரிப்பு. அப்ப சுத்திகரிப்பினுடைய அவசியம் என்ன? உயிர்த்தெழுதல் தான். இந்த உயிர்த்தெழுதல் குறித்த சத்தியம் நமக்குள்ளே வரணும். அதனால அவங்க பாருங்க, இந்த வெளிப்பாடே இல்லை பாருங்க. இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் ஆச்சு, இது எப்படி 3 நாள் இல்லை? அவர் தமது சரீரத்தை குறித்து பேசினாராம். சீசர்ல பாருங்க 3 வருஷம் கூட இருந்தும் அவர் பேசுறாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசி பாருங்க. 5:6 வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, பிதாவின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற எருசலேமில் காத்திருங்கன்னு சொல்லி 5ஆம் வசனத்துல சொல்றாரு. 6ஆம் வசனத்துல உடனே அவங்க பிதாவின் வாக்குத்தத்தத்தை தெரிஞ்ச உடனே இன்னைக்கு அப்படித்தானே கார் வரும், பங்களா வரும். அவங்களும் அப்படிதான் நினைச்சு என்ன கேட்டாங்க தெரியுமா? ஆண்டவரே, ராஜ்யத்தை இக்காலத்தில் இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பி. தாவீதுக்கு அன்னைக்கு அரியணை ஏத்துனாங்களே, அது விழுந்து போச்சு. அதுக்கப்புறம் அதே எழுத்தின்படியான இந்த கொடுக்க போறீரா? நாங்க தான் இப்ப ஆட்சி செய்ய போறோமா? ஏரோது பிலாத்தெல்லாம் தள்ளிட்டு இப்ப எங்களை ஆட்சி செய்ய வைக்க போறீரான்னு சொல்லி அவங்க எழுத்தின்படியான சிங்காசனத்தை குறித்து நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர் எதை பத்தி சொல்றாரு? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. அதனால சொல்லிட்டார், ஆதி பிதாவானவர் ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமில், யூதாவில், பூமியின் சமாரியாவில், பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளா இருப்பீங்கன்னு சொன்னார். அதுதான் பிதாவின் வாக்குத்தத்தம். அப்ப அவங்களுடைய மனசு எங்க போகுது பாருங்க. நீங்க வாக்குத்தத்தம் செஞ்சா நம்ம ஆளுக்கு எங்க போகணும்? அங்கதான் ஓடும். அப்ப அந்த வேலை கிடைச்சிரும், இந்த கவர்மெண்ட் வேலை தந்துருவாரு. அப்ப அதுதான் அவங்க நினைச்சிட்டாங்க. ஆலயத்தை பத்தி பேசினா அதுதான் நினைச்சிட்டு இருக்காங்க. உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு நிச்சயம் சபைக்கு தேவை. அப்போஸ்தலர் கடைசி நான் சொல்லி முடிக்கிற காரியம் இதுதான். அப்போஸ்தலர் பவுல் இவ்விதமான வார்த்தைகளை சபைக்கு வெளிப்படுத்தினார். பாருங்களேன், அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரத்துக்கு வேதத்தை நாம் திருப்புவோமானால், அப்போஸ்தலர் நடபடிகள் காண்பித்து கொடுத்து நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன்.
இந்த கடைசி பகுதி அப்போஸ்தலர் 13:32 வசனத்திலிருந்து வாசிக்க நாம் கேட்கலாம். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். நல்ல கவனிங்க. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் அப்படிங்கிறது, அதாவது நம்ம நிறைய நேரங்கள் நினைப்போம் அதாவது இட் மீன்ஸ் the begotten son அப்படி நம்ம நினைப்போம். இது ஒரே பேரான குமாரனை குறிக்கி அவர் the birth of Christ நினைப்போம். நான் சொல்றேன், இது resurrection of Christ-ஐயும் வெளிப்படுத்துகிறது. இது அவருடைய பிறப்பை மட்டும் குறிக்கல, அவர் ஒரே பேரான குமாரன் அப்படிங்கறத மட்டும் குறிக்கல. இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் அப்படிங்கிறது அவருடைய பிறப்பை மட்டும் குறிக்கல. இந்த பகுதியில எஸ்பெஷலி விசேஷமா இந்த இடத்துல எதை குறித்து வெளிப்பாடு அப்படின்னா உயிர்த்தெழுதல குறித்த வெளிப்பாடு. இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். அப்படி அர்த்தம் என்ன அப்படின்னா அவர்தான் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பலனானவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏனென்றால் வேதத்தில் விதமாய் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், நீங்க 20ஆம் வசனத்திலும் பார்க்கலாம், 23ஆம் வசனத்திலும் பார்க்கும்போது அவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான், முதற் பலனானவர் கிறிஸ்து. அவ மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பலன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதை காண்பிக்கும் முகாந்தரமாய் இவைகளை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இதை சொல்லிட்டு அவர் எங்க போறார் பாருங்க, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை குறித்து பேசுகிறார். வாசிக்கலாம், 34ஐயும் வாசிங்க. இனி அவர் அழிவுக்குட்படாதபடிக்கு, நல்ல கவனிக்கணும், இனி அவர் அழிவுக்குட்படாதபடிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து. எதை குறித்து பாருங்க? உயிர்த்தெழுதல் குறித்து, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் குறித்து. அதான் இங்க போட்டிருக்கு, அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை, the sure mercies of David. வாசிக்கலாம், உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றினார். இந்த திருவுளம் பற்றினதுதான் நம்ம இங்க கவனிக்க ரொம்ப வாஞ்சியா இருக்கணும். தாவீதின் கூடாரத்துக்கு தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை குறித்து கர்த்தர் பேசுகிறார். தாவீதுக்கு அருளின கிருபைன்னு போடல, கிருபைகள் இல்ல, நிச்சயமான கிருபைகள். அது என்ன? தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள். இது திட்டவட்டமாய் கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுதல், கிறிஸ்துவானவருடைய உயிர்த்தெழுதல். அவர் உயிர்த்தெழுந்து சபை உருவாகுது. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்பவும் கட்டுகிறார். நிச்சயமான கிருபையை தாவீதுக்கு தேவன் கொடுத்தார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம், பழைய ஏற்பாட்டிலிருந்து 2 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆவது அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். 2 சாமுவேல் 23:5 வசனம். என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். போதும், என்னுடன் அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? செய்திருக்கிறார். நிச்சயமான உடன்படிக்கை, அந்த நிச்சயமான நித்திய உடன்படிக்கை, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நிச்சயமான நித்திய உடன்படிக்கை என்னுடன் செய்திருக்கிறார்னா நீங்களே யோசிக்கணும். ஏன்னா அந்த அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லிக்கிட்டே வரும்போது தாவீது அழிவுக்கு உட்பட்டாயிடுச்சு, அப்படிதான் நீங்க வாசிப்பீங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆவது அதிகாரம் 36-37 பார்க்கும்போது வாசிங்க. 36 வாசிங்க. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்திலே சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். அடுத்த வசனம், தேவனால் எழுப்பப்பட்டவரோனா கிறிஸ்துவானவர் அழிவை காணவில்லை. அழிவை காணல. அப்ப உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண விட்டிருக்கிறது. யாருக்கு வெளிப்பாடையா, யாருக்கு குறித்த வெளிப்பாடா இங்க காண்பிக்கப்படுகிறது? கிறிஸ்துவானவர். அதனாலதான் நீங்க இங்க இந்த பகுதியில எதை கண்டுகொள்ளணும் அப்படின்னா அந்த நிச்சயமான நித்திய உடன்படிக்கை. அப்படி நித்திய உடன்படிக்கை அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் தாவீது உயிரோடு இருந்திருக்கணுமே. நித்தியமான என்ன அர்த்தம்? எவர்லாஸ்டிங்ல, எவர்லாஸ்டிங் லைஃப்ல, எவர்லாஸ்டிங் கவர்னன்ட்ல. அப்ப இது யாரு குறித்த சொல்றாரு அப்படின்னா கிறிஸ்துவானவர். நான் சொல்லல, பைபிள் அப்படிதான் சொல்லுது. நீங்க அப்போஸ்தலர் 13:34 வாசிக்க கேட்டீங்களே, அங்க தெளிவா சொல்லுது, அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தான் என்ன கட்டளை பிறப்பிக்கப்பட்டுச்சு?
தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன்னு சொல்லி திருவலம் பட்டினார். எங்க திருவலம் பட்டினார்? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துக்கு வாங்க. இங்கதான் ஒரு அருமையான வெளிப்பாடு அங்க காண்பித்து கொடுக்கிறார். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் குறித்த வெளிப்பாடு வாசிக்கலாம். இப்ப இந்த வசனத்தை விட்டுறாதீங்க. அப்போஸ்தலர் 13:34 வச்சுக்கோங்க. ஏசாயா 55 அதிகாரம் 3 வசனத்தை வாசிங்க. இங்கதான் அவர் திருவலம் பற்றுகிறார். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள் கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். நல்ல கவனிங்க, ஆத்துமாவை குறித்து பேசுகிறார். உங்கள் ஆத்துமா பிழைக்கும், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். நித்திய உடன்படிக்கையாக உங்களுக்கு ஏற்படுத்துவேன். தாவீது அப்படி சொல்ற பகுதி இங்க கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. தாவீதுக்கு அப்படின்னு எழுத்தின்படி நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா தாவீது சிங்காசனம் முடிஞ்சிருது. தாவீது என்னைக்கோ அழிவை கண்டுட்டாரு. பைபிள் அப்படித்தானே சொல்லியிருக்கு. தேவனால் எழுப்பப்பட்டவர் அழிவை காணவில்லை. தாவீதும் பிதாக்களோடு நித்திரை அடைந்தார். அவர் உயிர் திறந்தது அங்க பைபிள்ல இல்ல, விளங்கிக் கொள்ளுங்க. அங்கே அப்போஸ்தலர் 13:34 திருவலம் பற்றினான் சொல்ற அந்த வசனம் இங்கதான் காண்பிக்கப்படுது முதல் முறையா. ஏசாயா தீர்க்கதரிசிக்கு வெளிப்படையாய் காண்பிக்கப்பட்டது. இங்க அழகா சொல்லி கொடுக்கிறார். எதுக்காக? அதனாலதான் அவர் சொல்ற உங்க செவியை கொஞ்சம் சாயுங்க, செவியை சாய்த்து என் இடத்தில் வாருங்கள் கூப்பிடுறாரு. அவ தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைன்னா என்ன? அங்க போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து என்று புள்ளி வச்சிருக்கும். என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள் உங்களுக்கு கட்டளையிடுவேன். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை என்ன? அந்த நிச்சயமான கிருபை என்ன? நீங்க நிச்சயமான கிருபை சொன்ன உடனே அங்க ஒரு கரவலாடுக்கு பின்னால போன தாவீது அப்படியே அரசவை கொண்டு வந்தாரியா, இப்படிதான் காமிச்சு கொடுப்பாங்க. ரொம்ப கவனமா இருங்க. வசனத்துல நீங்க நில்லுங்க. 1-2 வசனங்களை கூடுதலா பாருங்க. கரவலாடுக்கு பின்னாக துரிந்த தாவீதை தமது ஜனமாகிய இஸ்ரவேலை மேய்ப்பதற்கு அரியணை கொண்டு வந்து அதெல்லாம் இருக்கட்டும். பிரதானமா நமக்கு காண்பிக்கப்படுற நிச்சயமான அதெல்லாம் முடிஞ்சிட்டுங்க. 40 வருஷம் ஆட்சி செஞ்ச 40 வருஷம், எருசலேமில் 33 வருஷமும் ஏறக்குறைய 33 வருஷம், எப்ரோன்ல 7 வருஷம், அவ்வளவுதான். 40 வருஷம். அது 40 வருஷம் பைபிள்ல போட்டிருக்கு. 40 வருஷம் முடிஞ்சு போச்சு. இந்த 40 வருஷம் வாழ்க்கைக்கு தானா இந்த எழுத்தின்படியான மேன்மை? இந்த சிங்காசனம் தந்துட்டாரு, அவங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்துட்டாரு, அங்க ப்ரமோஷன் கொடுத்துட்டாரா, அங்க இருந்து இங்க மாத்திட்டாங்களா எங்களை. இதுதான் இன்னைக்கு பெரிய பேச்சா இருக்கு. அந்த நிச்சயமான கிருபைகள் எது? அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. இதுதாங்க நிச்சயமான உடன்படிக்கை. இதுதான் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள். நான் சும்மா சொல்ல, பைபிள் இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. 55 அதிகாரம் 3 வசனத்துல இதை குறித்து பேசுகிறாரு. அதுக்கு முன்னால நல்லா கவனிச்சு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஜனங்கள் சரீரத்தை குறித்தே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, தேவன் ஆத்மாவை குறித்தே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இதுதான் அடையாளம். இன்னைக்கு ஏன் உயிர்த்தெழுதலுடைய சத்தியம் இன்னைக்கு சபையில இல்லாம போயிட்டு ஆப்சென்ட் ஆயிடுச்சு? உயிர்த்தெழுதல் குறித்த நிச்சயம் இல்லாம சபை ஊதாரியா ஓடிட்டு இருக்கு அப்படின்னா வயிறு தான் தேவன். இதுக்கும் வசன ஆதாரத்தோட பேசுகிறேன். முதல் வசனத்திலிருந்து வாசிக்கப்போ அந்த பகுதியை முடிக்கலாம். முதல் வசனத்தை வாசிக்க. ஓ தாகமா இருக்கிறவர்களே, ஓ தாகமா இருக்கிறவர்கள். அழைப்ப பாருங்க. இது யூதர்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா ஜனத்துக்குள்ளான அழைப்பு. தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, கொஞ்சம் பாத்து கொஞ்சம் படிக்கங்க. தண்ணீர் அண்டைக்கு வாங்க அப்படின்னு தாகத்துக்கு இயேசுக்கு தேவைப்பட்ட உடனே பாத்தீங்கன்னா சமாரிய ஸ்திரீயை பத்தி கேட்கிறார். இப்ப அவ எழுத்தின்படியான தண்ணீர் நினைச்சிட்டு இருக்கா, இவர் ஜீவ தண்ணீரை குறித்து பேசுறாரு. அவ சரீரத்துடைய தாகத்தை போக்கக்கூடிய தண்ணீரை குறித்து அவ நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கிறா. இவரோ ஆத்மாவுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய தண்ணீரை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதனாலதான் யோவான் 4:14 சொல்லுகிறது, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. அப்படியேதான் தண்ணீங்க உண்டா இந்த உலகத்துல? இது கிறிஸ்துவ குறிக்கி அவரை பற்றி கொள்ளுகிற அனுபவத்தை குறிக்கிறது. அதனாலதான் சமாரிய ஸ்திரீக்கு சரியா தெரியல, அவர் யூதன் அறிஞ்சிட்டா. அதனாலதான் அவரே சொல்லிட்டாரு, ஸ்திரியே நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும்.
நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம், ஏனெனில் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. எவ்வளவு அழகா கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. அவளுக்கு தெரியல, தெரியாத தொழுது கொண்டு இருக்காங்கதான் இன்னைக்கு அறியாம இருக்கிறோம். நீங்கள் சமரிய ஸ்திரியை போல அறியாம தான் தொழுது கொண்டுட்டு இருக்கிறோமோ அழகா சொல்றீங்க. அறியாத தொழுது கொண்டு நாங்கள் அறிந்திருக்கிறது தொழுது கொள்றோம். அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் கிணறு, யாக்கோபு, யாக்கோபிலும் பெரியவரா இப்படிதான் கேட்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் யாக்கோபு தான் ஞாபகத்துக்கு வரும். கோலும் கையுமா போய் எண்டத்தனையா யாக்கோபிலும் பெரியவர் உண்டு, அவரை அறிவிக்கிறோம் நாங்கள். யாக்கோபிலும் பெரியவர் இருக்கிறாரா, இவருக்கு காமிங்க பார்ப்போம். அவர் கோலும் கையுமா வந்தாரா, அப்படியே தான் போனாரு. எப்படி தரித்திரா வந்தார், தரித்திரவை மறிச்சார். தரித்திரம் மறிச்சா கடைசி வரைக்கும் இப்ப ரொம்ப நிறைய சொத்து, நிறைய ஆசையை குவிச்சு ரொம்ப ஒரு மாடமாடியில் கிடையாது. அது ஏன் அவருக்கு பழிக்காம போச்சு? பைபிள் அழகா இருக்குங்க. நிச்சயமான கிருபை எது? தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள் எது? உயிர்த்தெழுதல் நிச்சயம். அதான் நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்துறாராம். நித்திய உடன்படிக்கை எனக்கு இந்த பூமியில் உள்ளதை காமிங்க பார்ப்போம். நானும் பார்க்கிறேன் எவ்வளவு நாள் இருக்குன்னு பார்ப்போம். பூமியும் வானம் பூமியும் ஒளிஞ்சு போகும் பைபிள்ல போட்டிருக்கு. 2 பேதுரு புத்தகம் 3 அதிகாரத்தில் அவ்வளவு தெளிவா இருக்கு. 10, 11, 12, 13 வசனம் வரைக்கும் வாசிச்சு பாருங்க. வானம் மடமட வென்று அகண்டு போமா, பூமி வெந்துருகி போகும் பைபிள்ல வாசிக்கிறோம். அப்ப இதெல்லாம் அழிஞ்சு போயிரும். அதனாலதான் நாங்க பூமிக்குரிய ராஜ்யத்தை குறித்து பேசுகிறது இல்லை. நீங்கள் தாவீதின் கூடத்தில் வந்துகிட்டு இருக்கீங்களே, ஊழியர்கள் பூமிக்குரிய காரியத்தை குறித்து பேசுகிறது இல்லை. நான் என்னைக்கு பேசுறேனோ அன்னைக்கு ஸ்டாப் பண்ணிடுவாங்க இவங்க. தட்ஸ் வெரி குட். நான் என்னைக்கு பூமிக்குரிய காரியங்களை கற்றுக் கொடுக்கணும் அன்னைக்கு முடிஞ்சிச்சு. மறந்துட வேண்டியது. தாவீதின் கூடாரத்துக்கு வந்து பிரசங்கிக்கிறது மறந்துட வேண்டியதுதான். தூக்கிடணும், வைக்கவே கூடாது. நான் சொல்றேன், யாரா நானா இருந்தாலும் அதான் கதை. அந்த செய்தியை கேட்கவே கேட்காங்க. பூமிக்குரிய காரியங்கள் அல்ல. இங்க எவ்வளவு கற்றுக் கொடுக்கிறார், அழகா கற்றுக் கொடுக்கிறார். சமாரிய ஸ்திரீக்கு எவ்விதமா அந்த ஆத்துமாவுக்கு தேவையான ஜீவ தண்ணீர் அண்டைக்கு அப்படியே கொண்டு வர்றாரோ, அதே போலதான் இங்க தாவீதுக்கு நிச்சயமான கிருபைக்கு கொண்டு வர்றதுக்கு முன்பாக எதை குறித்த காரியங்களை வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தார் தெரியுமா? ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். வாசிங்க. பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். பணம் இல்லாதவங்களுக்கு இது இங்க கிடைக்கு. பணம் இல்லாத நீங்க போய் பாருங்க, ₹1 இல்லாம போய் கடையில் மட்டும் எனக்கு ஒரு இட்லி மட்டும் வாங்கிட்டு வாங்க பார்ப்போம், ஒரு சாக்லேட் மட்டும் வாங்கிட்டு வாங்க பார்ப்போம். வெளியே போயிருந்து சொல்லிடுவாங்க, துரத்திடலாம். பணம் இல்லாதவர்களே நீங்கள் வாங்க. அப்ப எதை குறித்து பேசுறது பாருங்க, சரீரத்து குறித்து காரியங்கள் இல்ல. நீங்கள் எல்லாரும் வந்து என்ன செய்யுங்க, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். எங்கேயாவது திராட்சரசம் பால் இப்படி கொடுப்பாங்களா? பணம் இல்லாம, வித்தவுட் மணி, வித்தவுட் பிரைஸ். அழகா இருக்கு. தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானே. இல்லதான் இன்னும் கொஞ்சம் ஒரு ஓட்டி வேலை பார்த்து ஏதாவது ஒரு டிவி எடுத்துருவோமா? பைபிள் வாசிக்கிறது, ஜெபம் பண்றது, அதெல்லாம் அக்கறை கிடையாது. இன்னும் 2-3 மணி நேரம் வேலை பார்த்து அந்த சீட்டை கிட்ட கொஞ்சம் அடைச்சிருவோமா? அப்பம் இல்லாததற்காக உங்க பிரயாசம் பாருங்க எவ்வளவு இதெல்லாம் கற்றுக் கொடுக்கிறாரு. ஏன்னா இந்த ஜனம் எங்க சிக்கி இருக்கு அப்படின்னா, உலகத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு. அழைப்பு வருது, இங்க வா, தாவீதுக்கு நிச்சயமான கிருபையை நான் கட்டளையிடுவேன்னு சொல்லி அங்க வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நித்திய உடன்படிக்கை, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டு, கவனம். அதனால சொல்லுவோம், செவியை சாய்த்து இங்க வந்து கேளு. என்ன கேட்கணும் சொல்றாரு தெரியுமா? தாவீதுக்கு நிச்சயமான கிருபையை நீ நினைச்சிக்க, உனக்கு அது கொடுக்கப்படும். அப்பம் இல்லாததுக்காக செலவு உடனே சில சொல்லுவாங்க, ஒன்னாந்திரத்தில் ஆண்டவர் மன்னா கொடுத்தாருன்னு சொல்லி. நான் சொல்றேன், மோசே வானத்திலிருந்து ஜனங்களுக்கு அப்பம் கொடுக்கவில்லை. இயேசுவானவரை சொல்லிட்டா இப்ப நான் எதுக்கு சொல்ல தயங்கணும்? வேதத்தை வாசு பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 32 அப்படின்னு நினைக்கிறேன். அதுல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, இயேசுவானவர்களை நோக்கி, மோசே உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பத்தை கொடுக்கவில்லை. அவங்க எல்லாம் கேட்காங்க. ஏன்னா யோவான் 6 அதிகாரம் முதல் துவக்கத்தில் முதல் 13 வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த 13 வசனங்கள்ல ஆண்டவர் 5000 புருஷர்களுக்கு போஷிக்கிறாரு. நிறைய ஜனங்கள் இருந்தாங்க. 5 அப்பம் 2 மீனை கொண்டு பலரை போஷிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு அவரை தேடி அப்படியே வர்றாங்க. வந்து போதகரே, நீ எப்பொழுது விடத்தில் வந்தீர்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்பதான் அவர் சொல்றாரு, நீங்கள் அப்பத்தை பார்த்து தான் வந்தீங்க, அற்புதங்களை பார்த்து அங்க வந்தீங்க. அதான் சொல்லி கொடுக்கிறாரு, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, அழியாத நித்திய போஜனத்திற்காக உங்கள் கிரியைகளை நடப்பீங்கன்னு சொல்லி கொடுக்கிறாரு. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்லன்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே உங்க மைண்ட்ல எங்க போச்சு தெரியுமா? மோசே
நம்ம வாழ்க்கை அப்படிதான். இப்ப சொன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப ஆபிரகாம் அங்க தேவன் பெரிய ஆள் ஆக்கிட்டாரு இல்ல, ஆக்கலையா? அது அவங்க எப்படி கேட்டாங்க அப்படின்னா, எழுதி இருக்கிறபடி. எப்படி வர்றாங்க பாத்தீங்களா? இப்படிதான் வந்து காமிப்பாங்க. ஆண்டு அதெல்லாம் ஒட்டச்சி தகர்க்கிறார். வாசிக்கலாம் 31 32 சேர்த்து வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 31 32. வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்திரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். எப்படி சொல்றாங்க? மன்னாவை புசித்தார்களே. கேள்வி பாத்தீங்களா எப்படி வைக்காங்க? புசிக்கலையா? புசிச்சாங்களே. அப்ப 13 முதல் 13 வசனங்களை பார்த்தோமே, அப்பம் புசிச்சு கொடுத்து போசிட்டீங்களே, அதே போலதான் போஷிப்பார் நினைச்சு இந்த வயிற்றுக்காக தான் மறுபடியும் ஓடி வந்திருக்கு இந்த கூட்டம். அப்பதான் தெளிவா உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. அடுத்த வசனத்தை வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை. அதெல்லாம் சும்மா ஒரு நிழல், அவ்வளவுதான். வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டாரு. இயேசுதான் அந்த அப்பம். நீங்க எல்லாம் அப்படியே இந்த அடையாளங்கள் தான், அற்புதங்கள், டச் அப்படியே விழணும். இது விழுறதுக்கான ஊழியம் இல்லை, எழுந்து நிப்பாட்டதுக்கான ஊழியம் இது. நீங்க அதுதான் நீங்க தேவைப்படுது, அடையாளம். அதனால அவங்க முன்னால கேட்காங்க பாருங்க, இதை இந்த அப்பத்தை சொல்றதுக்கு முன்னால கேட்காங்க. அப்ப அவங்க ஒரு அடையாளம் காமிச்சார, நீர் என்ன அடையாளம் காமிக்கிறீ? இந்த பந்திய வருஷம் உட்கார வச்சு அந்த அடையாளம் கிடையாதா? அவங்க கேட்காங்க பாருங்க. 30ஆம் வசனத்தை வாசிங்க. 30. அதற்கு அவர்கள், அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர், என்னத்தை நடப்பிக்கிறீர்? என்னத்தை நடப்பிக்கிறீர், என்னத்தை காண்பிக்கிறீர், என்னத்தை நடப்பிக்கிறீன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்பதான் வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதி இருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்திரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். இங்க அழகா சொல்லிட்டாரு, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை. நல்ல கவனிங்க. இந்த ரியல் பிரெட் எது அப்படின்னா ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் அண்டிக் கொள்வது, அவரை ருசி பார்க்கிறது, அவர் சமூகத்தில் காத்திருப்பது, அவரை பற்றிய அறிவு. அதனாலதான் சொல்லிட்டே வர்றேன், தாவீதுக்காரர்ல நிச்சயமான கிருபை எது அப்படின்னா, மரித்தோரிலிருந்து அவர் எழுந்தார் அப்படிங்கறத குறித்து தான் சொல்றாரு. அதுதான் உங்களுக்கு நித்திய உடன்படிக்கை. அதுதான் தாவீதுக்கு அருளப்பட்ட நிச்சயமான கிருபைகள், the sure mercies. ஆங்கிலத்தில் அப்படிதான் இருக்கு, the sure mercies of David இருக்கு. இன்னைக்கு எனக்கு உங்களுக்கு அருளப்பட்ட தாவீதின் கிருபையை நாம் பெற்றிருக்கிறோமா? அந்த மேன்மையை கண்டடைஞ்சிருக்கிறோமா? கடைசி வாச முடிக்கலாம். அந்த ஏசாயா 55ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசி அப்படி கொஞ்சம் வாசிங்களேன். உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். பாருங்க, அப்ப இல்லாததுக்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். அதுக்கெல்லாம் செலவழிச்சிடாதீங்க. அதான் சொல்லி கொடுக்குறாரு. அது வாங்கின, இது வாங்கின, சம்பாதிச்ச, இது சம்பாதிச்ச எல்லாம் இருக்கட்டும், அது இல்லை. இப்போ நீங்க அதுக்காக பிரயாசப்படுறீங்களே. இப்ப என்ன சொல்லி கொடுக்கிறார் பாருங்க, வாசிக்கலாம். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். கவனமா அவருக்கு செவி கொடுக்கணும், அதுதான் அங்க முக்கியம். இப்ப நலமானதை நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்றாரு. சாப்பிடுங்கன்னா உலகத்தை சொல்லல, அப்படிதான் சொல்லியிருப்பாரு. நீங்க போற போக்கிலே போயிருக்கலன்னு சொல்லியிருப்பாரு. அதை சொல்லவே இல்லை. ஏன்னா அடுத்து எப்படி வருது பாருங்க, நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா, உங்கள் வயிறு அப்படின்னு எழுதல, உங்கள் சரீரம் அப்படின்னு எழுதல. என்னைக்குமே தேவன் அழிந்து போகிறத குறித்து அங்க முக்கியப்படுத்தவே மாட்டார். அதனாலதான் தெளிவா சொல்லிட்டார் மத்தேயு 16:26 மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டால் எதுக்கு? சரீரத்துக்கு வேண்டியவைகள். தன் ஜீவனை நஷ்டப்படுத்தின ஆத்மாவை குறித்து பேசுறார். அவனுக்கு லாபம் என்ன? நத்திங். he profits nothing. இங்க சொல்றாரு, அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். தொடர்ந்து வாசிங்க. உங்கள் செவியை சாய்த்து, அதனாலதான் கூப்பிடுறார், உங்க செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். மறுபடியும் எதை பேசுறாரு பாருங்க, ஆத்துமா கொழுமையாகி மகிழ்ச்சியாகும் சொல்லிட்டு இப்ப அடுத்து என்ன சொல்றாரு? ஆத்துமா பிழைக்கும் பேசுறாரு. நல்லா கவனிங்க, சரீர பிழைப்பு அற்பமானதுதான், அற்ப காலம்தான். ஆத்துமா பிழைக்கும் சொல்றாரு. எதை குறித்து பேசுறாருங்க சொல்லுங்க? உயிர்த்தெழுதல் குறித்து பேசுறாரு. உங்களுடைய என்னுடைய ஆத்துமா பிழைக்கும், சதா காலமும் பிழைக்கும். அதனாலதான் சொல்றாரு, அப்ப இல்லாததுக்கு அவன் பிரயாசத்தை செலவழிக்காத. அது அப்பமே கிடையாது, எல்லாம் ஏமாத்து வேலை, ட்ரிக்கு. உனக்கு அது தருவார், இது தருவார் சொல்ற பிரசங்கெல்லாம் ஏமாத்து வேலை. யாரையும் குற்றப்படுத்துக்க சொல்லல. நீ சும்மா 3000 கொடுத்த 30 லட்சம் ரூபாய் வீடு கொடுத்துருவார், 3000 சதுரடி கொடுத்து பாருங்க 30 லட்சம் வீடு, எல்லாம் ஏமாத்து வேலை.
நீங்க சொல்லிக் கொடுக்குற அதுக்கெல்லாம் செலவழிச்சிடாதீங்க. அதுக்கெல்லாம் அந்த திருப்தி செய்யாத காரியங்களுக்கெல்லாம் உங்க பிரயாசத்தை கொடுக்காதீங்க. அங்க வேன் பிடிச்சு போன, இங்க வேன் பிடிச்சு போன, இங்க இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. உன் ஆத்துமாவுக்கு வேண்டிய ஆகாரம் எங்கே? நீ சபைக்கு பெரிய குருட்டாட்டம் என்ன தெரியுமா? தலைவலி, உடனே அங்க போகணும். அம்மா ஜோம் பண்ணுவாங்க, அக்கா ஜோம் பண்ணுவாங்க, அண்ணன் ஜோம் பண்ணுவாங்க. நீ எல்லாம் சரீரம் தான் இன்னைக்கு முக்கியமாயிட்டு. இன்னைக்கு கால் வலி, இடுப்பு வலி, பிள்ளை பிறக்கணும், அப்புறம் உங்க கல்யாணம் நடக்கணும், எல்லாம் சரீரத்துக்குரியவைகள். பைபிள் சொல்லுது, உன் ஆத்துமா பிழைக்கக்கூடிய காரியத்துக்கு என்னிடத்தில் வா. அண்டு தெளிவா சொல்லிட்டார். அப்பொழுது உன் வயிறு கொழுப்பினால அப்படியே மகிழ்ச்சி ஆகும் அப்படின்னு சொல்லல. ஆத்துமா அடுத்து அழுத்தம் கொடுக்கிறாரு. அப்பொழுது என்கிட்ட வந்து நீ செவி கொடுத்தா, என்கிட்ட வந்து நீ கேட்டுக்கிட்டு இருந்தீனா, வார்த்தையை கேட்டா உன் ஆத்துமா பிழைக்கும். அதான் சொல்றாரு, அப்பொழுது உன் ஆத்துமா, உங்கள் ஆத்துமா பிழைக்கும் சொல்லிட்டு தான் சொல்றாரு. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை, உயிர்த்தெழுதல உனக்கு பங்கு உண்டு. ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இதைத்தாங்க கற்றுக் கொடுக்கிற. உயிர்த்தெழுதல உனக்கும் எனக்கும் பங்கு உண்டு. அடுத்த வசனத்துல அழகா சொல்றாரு, இதோ அவரை, அந்த 4ஆம் வசனத்தை வாசிங்க முடிச்சிருவோம். இதோ அவரை ஜன கூட்டங்களுக்கு சாட்சியாகவும். இது தாவீது குறித்து சொல்லல, தாவீது எப்போ வாழ்ந்து முடிச்சிட்டாரு. அவரை ஜனக்கூட்டத்துக்கு சாட்சியாகவும், ஜனங்களுக்கு தலைவராகவும், ஜனங்களுக்கு தலைவராகவும், அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். அதிபதியும் ஏற்படுத்தி. யாரை குறித்து சொல்றாருன்னா கிறிஸ்துவ குறித்து சொல்றாரு. அதனாலதான் அவருடைய உயிர்த்தெழுதல் குறித்த காரியங்களை தாவீதுக்கு நிச்சயமான கிருபைகள் சொல்லிட்டு அடுத்த வசனத்துல அவரை உயர்த்தப்பட்டதை காண்பித்து கொடுக்கிறார். அதனாலதான் பைபிள்ல போட்டிருக்கு, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ண முடிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்துள்ளார். எப்போ அது எப்போ வருது? அந்த பிலிப்பியர் 2:10 வசனத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால 9ஆம் வசனத்தை என்ன போட்டிருக்கு? தேவனோ அவரை உயர்த்தி, அவரை எழுப்பி, அவரை உயர்த்துகிறார். சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்தி மரணத்துக்கு தம்மை ஒப்பு கொடுக்கிறார். அவரை எழுப்பி உன்னதங்களில் உட்கார வைக்கிறார். அவரோடு கூட நம்மையும் உட்கார வைக்கிறார். ஆகையினால் தான் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பூமி எல்லாத்துக்கும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர், அடுத்து பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி. அதனாலதான் அங்க எழுதுறாரு, அவர் மரித்தோரிலிருந்து எழுந்ததுக்கு அப்புறம் அவரை சாட்சி அனுப்பாட்டுறாரு. அவ்வளவு ஞான அர்த்தம் உள்ளவைகள். அப்படி ஒரு விஷயம் நம்ம தேவ சமூகத்தில் இருக்க இடத்துல அப்படி எழுந்து நின்று தயவு செய்து அப்படி ஜோம் பண்ணி அப்படி நம்ம நிறைவு செய்ய போகிறோம். மனிதவங்க யாவரும் எழுந்து நின்று கொள்வோமா? தயவு செய்து கொஞ்ச நேரம் நம்ம ஜோம் பண்ணி தான் முடிக்க போகிறோம். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். பவுலுக்கு இப்படிப்பட்ட வெளிப்பாடு இருந்தது. பவுலுக்கு இருந்த வெளிப்பாட பாருங்க. அதனாலதான் அங்கு சபைக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் 13:34 அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கொடுப்பேன் என்று திருவுளம் பற்றினாரா? தயவு செய்து அப்படி எல்லாரும், ஆண்டவரே மரித்தோர் எழுந்திருப்பாங்கப்பா, ஒரு விஷயம் ஒப்பு கொடுப்போமா? நம்ம ஒப்பு கொடுக்காம போயிடாதீங்க. ஏன் ஆண்டவர் இதை பாரப்படுத்துகிறார்? ஏன் இந்த காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டு அப்படிங்கிற நிச்சயம் ஒரு மனுஷனுக்குள்ளே மாற்றத்தை உண்டாக்கும். அதனாலதான் ஏசாயா 55 சொல்றாரு, திருப்தி செய்யாத பொருளுக்காக ஏன் இவ்வளவு பிரயாசம்? சமரியஸ்திரீ, இந்த தண்ணிக்காக இவ்வளவு பிரயாசப்பட்டு வந்திருக்கிறியே, இது மறுபடியும் உனக்கு தாகம் உண்டாகும், உனக்கு திருப்தியே செய்யாது. நான் கொடுக்கிற ஜீவத்தை குடிச்சு பாரு, உனக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. அவருடைய பொருள் என்ன? நித்திய ஜீவன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவன் அவன் கெட்டு போக நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். மோசேக்கு இந்த வெளிப்பாடு கிடைத்ததுனாலதான் பார்வோனின் குமாரத்தின் மகன் எனப்படுவதெல்லாம் வெறுத்துட்டு அந்த உலக வாழ்க்கை வெறுத்துருங்க, நான் உயிர்த்தெழுதல பங்கடைவேங்க அப்படிங்கிற ஒரு நிச்சயம் எனக்குள்ள இருக்குமானால் இந்த சரீரம் ஒரு நாள்ல எழுந்திருக்குமே, இந்த வெளிப்பாடு ஒரு மனுஷன் ஒரு மனுஷிக்குள் இருக்குமே, ஆனால் எவ்வளவு பெரிய ஸ்தானத்தையும் வெறுத்து விடுவோம். எவ்வளவு பெரிய பாவ சந்தோஷமாய் இருந்தாலும் அவைகளை வெறுத்து தள்ளி விடுவோம்.
இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து மோசேட்ட அந்த பேசினாரு, முச்செடியின் அனுபவம் மறந்துடாதீங்க, முச்செடியின் அனுபவத்தை மறந்துடாதீங்க. உயிர்த்தெழுதல் உண்டு. மோசே மரித்தோர் உயிர்த்தெழுவார்கள். இந்த நிச்சயம் உலகத்தை வெறுக்கும்படி மோசையை ஏவி விட்டது. மோசைக்குள்ளே ஒரு திருப்பு முனையை கொண்டு வந்து விட்டது. நாம் தேவனை எவ்விதமாய் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு நம் நடுவிலே முச்செடியின் அனுபவமாய் எரிகிற முச்செடியின் அனுபவத்தை நாம் நமக்குள்ளே வைத்திருக்கிறோமே, நமக்குள்ளே நம் நடுவிலே உண்டே. அப்படி வார்த்தை வெளிப்பட்டு இருக்கிறது. ஒரு விசை நம்ம யாராய்ந்து பார்த்து அர்ப்பணிப்போமா? தயவுசெய்து எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட். இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தபடினாலே நமக்கு அந்த மகிமையான உயிர்த்தெழுதல் காத்திருக்கிறது. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் தந்தரல விரும்புகிறாரு. வெறும் சரீர பிரகாரமான இம்மைக்காக மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்மாவுக்கு அடுத்த காரியத்தில் மிகுந்த கவனத்தோடு நம்மோடு கூட பேசுகிறார். சரீரத்துக்காக அவரை தேடி வந்த அநேகர் ஏமாந்து போனார்கள். ஆனால் ஆத்மாவுக்காக அவரை தேடி வந்த ஒருவரும் ஏமாந்து போனதில்லை. யாவருக்கு அவர் நித்திய ஜீவனை அருளுகிற தேவனாய் தம்மையே வானத்தின் மன்னாவாக அப்பமாக தன்னையே கொடுத்தாரு. அந்த இயேசுவை நோக்கி பார்க்க போகிறோம். இயேசு உயிர்த்தெழுந்தது போல நமக்கு ஒரு மகிமையான உயிர்த்தெழுதல் இருக்கிறது. பவுல் சொன்னது போல, ஒருவேளை மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. இல்லைங்க, ஒரு பெரிய வாழ்க்கை இருக்கிறது, மகிமையான உயிர்த்தெழுதல் இருக்கிறது. இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா காரியத்திற்கும் அவருடைய நியாயாசனத்தை உண்மையை நிற்க போகிறோம். அவரோடு கூட நித்திய காலமாக வாழக்கூடிய பாக்கியத்தை பெறப்போகிறோமா அல்லது நித்திய அழிவை பெறப்போகிறோமா? தேவன் நம்மோடு கூட பட்சமாய் பேசுகிறார். இந்த நித்திய வாழ்வுக்காகவே தாவீதுக்கு அருளின நிச்சயமான அந்த கிருபைகளை நமக்கு தருவதற்காகவே உங்களை இன்றைக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். உங்கள் சிந்தைகளை அவர் பக்கமாய் திருப்ப வேண்டும் என்று ஆண்டவர் கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா. அருமையான இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிற ஆனாலும் சரி, ஒருவேளை இந்த ஒளிபெருக்கி மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறானாலும் சரி, உள்ளே இருந்து கேட்கிறவர்களானாலும் சரி, ஆண்டவரே, அன்றைக்கு ஒருவேளை உம்மை தேடி வந்த வெறும் வயிற்று உணவுக்காக தேடி வந்து ஏமாந்து போன கூட்டத்தை போல நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே. எனக்காக வானத்திலிருந்து மன்னாவாக, வானத்தில் இறங்கி வந்த ஜீவ அப்பமாக வந்த ஆண்டவரே, உம்மை தேடி வந்திருக்கிறேன். காரணம் என்ன? இந்த உலக வாழ்க்கை முடிந்து போகிறதல்ல, அந்த நித்திய வாழ்வை நான் பெற வேண்டும். நீர் மரித்தோருக்கு தேவன் அல்ல, ஜீவனுள்ளோருக்கு தேவன். ஆபிரகாமின் தேவனாய், ஈசாக்கின் தேவனாய், யாக்கோபின் தேவனாய் இருக்கிறீரே. அவர்கள் இன்றைக்கும் ஆத்ம பிரகாரம் உயிரோடு இருப்பது போல என் ஆத்மாவும் பிழைக்கும்படிக்கு என்னிடத்தில் வா என்று கூப்பிடுகிறீரே. இதோ நான் நம்மிடத்தில் வருகிறேன் என்று சொல்லுவோமா? தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பணம் இல்லாதவர்களே என்னிடத்தில் வாருங்கள் என்று கூப்பிடுகிறார். அப்பம் இல்லாததற்காக உங்கள் பணத்தையும் உங்களுடைய பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். அது அப்பமே இல்லை, அது உங்களுக்கு எந்த விதத்திலும் பிரயோஜனப்படாது. இந்த உலகத்தோடு அழிந்து போகும். ஆனால் உங்களுக்கு அழியாத ஒரு வாழ்வை தருவதற்காக என்னென்னை வாருங்கள் என்று கூப்பிடுகிறார். தாகமா இருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள். உங்களுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நித்திய காலமாக வாழக்கூடிய பெரிய பாக்கியம் இருக்கிறது. காரணம் என்ன? அந்த பாக்கியம் இயேசுவிடத்தில் மாத்திரமே இருக்கிற காரணம் என்ன? அவரே நமக்காக வானத்தில் இறங்கி வந்தவர். அவரே தம் ஜீவனை நமக்காய் கொடுத்தவர். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்து நமக்காக அடிக்கப்பட்டவர், சிலுவையில் அறையப்பட்டவர். மாத்திரமல்ல, நமக்காக உயிரோடு கூட எழுந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்ததினாலே நமக்கும் அந்த மகிமையான உயிர்த்தெழுதல் காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொள்ள வேண்டுகிற எண்ணத்தோடு அவர் நோக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, கல்லறை திறந்திடவே
கடும் சேவகர் பயந்திடவே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே. வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்றும் காத்துக் கொள்வோம். பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்றும் காத்துக் கொள்வோம். எக்காலம் தொனிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. எக்காலம் தொனிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. உயிர்த்தெழுந்த இயேசு எனக்கு சொந்தமானார். அவர் உயிர்த்தெழுந்தது போல நானும் உயிர்ப்பிக்கப்படுவேன். அவனவன் தன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து இயேசு உயிர்த்தெழுந்தபடினாலே எனக்கு உங்களுக்கு மகிமையான உயிர்த்தெழுதல் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. நித்திய உடன்படிக்கையாய் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார். இயேசு உயிர்ப்பிக்கப்பட்டது போல உயிர்ப்பிக்கப்படுவோமே. அந்த உயிர்ப்பிக்கப்படுகிற அந்த நித்திய நோக்கத்தோடு அவரை தேடுகிறோமா? அந்த வெளிச்சம் நமக்குள் வந்து விட்டதா என்று நம்மை கவனித்து பார்த்து நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். அன்றைக்கு மோசைக்குள்ளே அந்த வெளிச்சம் வந்தபடினாலே, அந்த முச்செடியின் அனுபவத்திலே அந்த தரிசனத்தை, அந்த மகிமையை பார்த்ததினாலே பார்வோன் குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை அவன் வெறுத்தானாம். எய்த்தின் பொக்கிஷங்களை அவன் பெரிதா எண்ணவில்லையாம். அவருடைய ஜனங்களோடு கூட பாட அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொண்டான். இன்றைக்கு அநேகருக்கு இந்த தரிசனம் இல்லாதனால, இந்த வெளிச்சம் இல்லாதனாலே இந்த உலகத்தை அனுபவிக்க பிறந்தோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஊழியக்காரர்கள் கூட அப்படித்தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிடைத்ததை அனுபவிக்க வேண்டும் என்று. ஆனால் அவனுக்குள் மோசைக்கு கிடைத்த அந்த அனுபவத்தில், அந்த வெளிச்சத்தில் கிடைத்ததை உதறி தள்ளிவிட்டானே. அன்று நாங்களும் ஆண்டவரே இந்த உலகத்திற்காக அல்ல, உலக மகிமைக்காக அல்ல, உலகத்தை அனுபவிப்பதற்காக அல்ல, தேவன் எங்களுக்காக ஆயத்தம் பண்ண அந்த நித்திய வாழ்வுக்காக, இந்த மகிமையான உயிர்த்தெழுதலுக்காக உம்மை நாங்கள் பற்றிக்கொள்ளணும் ஆண்டவரே. அந்த தெளிவு எங்களுக்கு தாங்க. அன்று ஏதோ ஏதோ ஓடுறோம் அப்படி அல்ல. பவுல் சொன்னது போல மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. நாம் புசித்து குடித்து நாளைக்கு சாகிறதற்காகவா ஆண்டவரை பின்பற்றுகிறோம்? இந்த உலகத்தின் சரீர பிரகாரமான வியாதிக்காகத்தானா? உலக பிரகாரமான பணத்துக்காகத்தானா? தேவைக்காகத்தானா? இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ள இருப்போமானால் மற்ற எவரை காட்டில் நாமே ஏமாற்றம் அடைகிறவர்களாக இருப்போம், பரிதாபத்துக்குரியவர்களாக இருப்போம். ஆண்டவரே, நாங்க இம்மைக்காக அல்ல ஆண்டவரே, அந்த நித்திய வாழ்வுக்காக, நித்திய ஜீவனுக்காக நம்மை பின்பற்ற எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று அப்படி விரும்புகிறோம் மாத்திரம்
அன்றைய என் இருதயத்தில் அப்படி ஒரு நிரந்தரமான மாற்றம் உண்டாயிரணும். மோசைகள் உண்டாச்சு ஆண்டவரே, அந்த தரிசனத்தை பார்த்த பிறகு அவனுடைய வாழ்க்கையை மாறிட்டு இன்றைக்கு என் வாழ்க்கை மாறணும் அப்படி விரும்புகிற மாத்திரம் உங்க வலது கரத்தை உங்க இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்க. அன்றைய என் இருதயம் மறுபடியும் இந்த உலகத்தை பார்க்க கூடாது. மோசை மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு போகல, அவனுடைய வாழ்க்கையை டேன் ஆயிட்டு. ஆனால் இன்றைக்கு என் இருதயத்தில் அப்படி நிரந்தரமான மாற்றம் உண்டாகணும் விரும்புகிறவங்க மாத்திரம், ஒருவேளை ஆன்லைனில் பார்க்கறனாலும் சரி, உங்கள் இருதயத்தில் கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. தேவனுடைய பிரசன்னைக்கு இறங்கும்படி நாங்கள் ஜெபித்து முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. தேவன் விருதாவாக தம்முடைய வார்த்தை அனுப்பல. ஹல்லேலூயா. ஒரு பெரிய நோக்கத்தோட ஒரு நிரந்தரமான மாற்றத்தை நமக்கு உண்டாக்குவதற்காக தம்முடைய தாசன் மூலமாய் தம்முடைய வார்த்தை அனுப்பினாரு. எனக்குள்ள மாற்றம் உண்டாகணும் ஆண்டவரே. நான் வந்த வண்ணமா போயிடக்கூடாது, இவ்வளவு நேரம் வார்த்தையை கேட்டுட்டு அப்படியே போயிடக்கூடாது. என் இருதயம் ஆண்டவரே மாறணும். ஹல்லேலூயா. உண்மையாய் விரும்பி ஜெபிங்க, விரும்பி ஜெபிங்க. தேங்க்யூ லார்ட். நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. யாரெல்லாம் உண்மையிலே என் இருதயத்தில் ஒரு மாற்றம் உண்டாகணும். அன்றைக்கு மோசைகளுக்கு கிடைத்த அதே வெளிச்சம், நிரந்தரமான ஒரு மாற்றம், தாவீதுக்கு அருளின நிச்சயமான அந்த கிருபையின் மேல் உள்ள ஆண்டவரே அந்த உடன்படிக்கையினுடைய அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும் விரும்பி ஜெபிக்கும்படி தங்கள் இருதயத்தில் யாரெல்லாம் கை வைத்திருக்கிறாங்களோ யாவருமே நம்முடைய கரம் அமரட்டும் ஆண்டவரே. அன்றைக்கு மோசைக்குள் உண்டான அதே நிரந்தரமான மாற்றம், அந்த நித்திய வாழ்வுக்கு நேராய், அந்த நித்தியத்துக்கு நோராய் அவனுடைய வாழ்க்கையும் பிரயாணம் அமைந்தது போல யாரெல்லாம் இப்படி தங்கள் இருதயத்தில் கரங்களை வைத்து ஜெபிக்கிறார்களோ யாருடைய வாழ்க்கையிலையும் நிரந்தரமான மாற்றம், உண்மையான ஒரு திரும்புதல் இன்றைக்கு உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே உடைய வார்த்தையின்படியே உடைய உள்ளத்தில் ஒரு மாறுதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. நித்திய மகிமைக்காக, நித்திய ராஜ்யத்திற்காக எப்பொழுது அவர் வருவார்ங்கிற எதிர்பார்ப்போடு உம்மை நோக்கி பார்க்க தொடர்ந்து உடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே உடைய வார்த்தை ஆண்டவரே அவர்களுடைய எண்ணங்களை புதுப்பித்துக் கொண்டே இருக்கட்டும். இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்துக்குரியவர்களாக அல்ல, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய ஆண்டவரே அவருடைய அந்த வெளிச்சம் கிடைத்ததுனாலே இந்த உலகத்தில் அவங்க கூடாரங்களிலே வாசம் பண்ணாங்க. வேதம் சொல்லுகிறது, தேவன் தாமே கட்டி உண்டாக்க நகரத்துக்கு காத்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால தேவன் அவருடைய தேவன் என்று சொல்லப்பட வெட்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாங்களும் அப்படி ஒரு சாட்சியாய் வாழ, அந்த நித்திய நோக்கத்தோடு வாழ, உலக மக்களை போல அல்ல, வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் வாழ ஒவ்வொரு கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். செய்தி கேட்ட யாவரையும் ஆசீர்வதிங்க, ஆன்லைன் மூலமா இணைந்தவர்களையும் ஆசீர்வதிங்க. அன்று செய்தி கொடுத்த தாசனுக்காய் தோத்திரம், உங்க ஊழியத்திற்காய் தோத்திரம் ஆண்டவரே, அவர்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தொடர்ந்து நம்முடைய வழிகளில் நம்முடைய பிள்ளைகள் நிலைப்பட்டு தொடர்ந்து அன்று நித்திய நோக்கத்தோடு முன்னேறி செல்ல கிருபை செய்யுங்க. யாவரையும் ஆசீர்வதிங்க. நம்முடைய கிருபையின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ, நீதியின் அதிபதி உயிர் தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே, நீதியின் அதிபதி உயிர் தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே, உயிர் தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே, உயிர் தெழுந்தாரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலபார் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.